இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃபில் பல்வேறு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேச இருக்கோம். குறிப்பாக சொல்ல போனால் காங்கிரஸில் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுடைய ட்விட்டர், அதை தொடர்ந்து செல்வ பிறந்தகை அவர்கள் வந்து ரொம்ப கோபமாக பேசியிருக்காரு. எடப்பாடியார் அவர்கள் புதிய புதிய வாக்குறுதிகளை கொடுத்துருக்கிறாரு. திமுகவில் பேச்சாளர்கள் பேரில் பலரும் பல விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் தாவேகா தலைவர் நடிகர், ஓய்வு பெறக்கூடிய நடிகர் திரு விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச இருக்கோம். அதுக்கு முன்னாடி 100வது எபிசோடை நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். அந்த 100வது எபிசோடை ஒட்டி நான் சபரிமலை யாத்திரையில் இருக்கிறதுனால அது 31ஆம் தேதி பண்ணுறோம். அந்த நாட்களில் கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு முத்தலி பண்ண பதில் சொல்லுவாங்க. இப்போ 2 நாட்களாக கேள்விகள் நல்லா வந்துட்டுருக்கு கமெண்ட்ஸில். ஸோ கேட்க விரும்புகிறவங்க கேள்வி கேளுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். இதில் கேள்விகள்னு வரும்பொழுது ஒரே டைப்பில் ஒரு 5 பேர் கேட்டிருப்பாங்க. ஆமாம், நம்ம அது ஒரு கேள்வியாக தான் சொல்ல முடியும். பேர் வேணால் நீங்கள் 5 பேர் பேரையும் அதில் பேரையும் அவங்க மென்ஷன் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாரோட ஐடி மட்டும் தான் இருக்குது. பேரையும் மென்ஷன் பண்ணாங்கன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஐடியை கூட மென்ஷன் பண்ணி நம்ம காமிச்சிருங்க, இல்லை போட்டுருங்க. கண்டிப்பாக கேள்விகள் வருது, சில கேள்விகளுக்கு பதில் அளிக்க முடியாது. ஆமாம், அதையும் சொல்லிடுறேன். கண்டிப்பாக. ஏன்னா தவிர்க்க வேண்டிய கேள்விகளும் சில இருக்குது. பொதுவாக அரசியல் பற்றி இல்லை வேறு ஏதாவது பற்றி கேட்டால் ஓகே, நம்ம என்ன வேணால் சொல்லலாம். அது இல்லாமல் தனிநபர் சார்ந்த விஷயங்கள்னா நம்ம தவிர்க்கிறது தான் பெரும்பாலும் தவிர்க்க நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஏன்னா அது ஜெர்னலிசத்தில் வராது. நான் பெரும்பாலும் ஜெர்னலிசத்தை நோக்கி தான் நகர்றேன். அது பாஜகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், யாருதோ நியாயம் எங்கே இருக்கோ நம்ம பேசிட்டு போகிறோம். அதனால தான் நமக்கு அந்த ஒரு க்ரெடிபிலிட்டி கிடைக்குது. சும்மா வந்துட்டு இன்றைக்கி 40%, 60% ஊட்டிக்கிட்டு இதெல்லாம் கிடையாது. எப்படி 40% சொல்லு, எதுக்குமே ஆதாரம் இருந்தால் சொல்லு, ரைட் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான். அதனால் நம்ம கேள்விகளுக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக. ரைட்ண்ணே. தாவேகா தலைவர்ண்ணே நடிகர் விஜய் ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் மலேசியாவில் வச்சு நடத்தியிருக்காரு. வழி அனுப்பு விழா தான் நினைக்கிறேன். ஏன்னா அவரே ஓய்வு பெறன்னு சொல்லிட்டாரு. விஆர்எஸ் வாங்கிட்டாரு. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி இனிமேல் என்ன அலோலங்க பட போகுதுன்னு தெரிலண்ணே. அந்த விழாவை எப்படி பார்க்குறீங்க? விழாவோட ஆர்கனைசேஷன் வந்து ஒரு பெரிய கம்பெனி, கேவிஎன் கம்பெனி, குரூப் ஆஃப் கம்பெனி, அங்கே இருக்கிற ஒருத்தர் பண்ணியிருக்காரு. இங்கே பெருசாக பேசப்படுறது கான்வாய், இந்த மாதிரி பல விஷயங்கள் பெருசாக பேசப்படுது. இன்றைக்கே முடிவு பண்ணிட்டாங்க. இப்போது இங்கே தான் சவுத் இந்தியாவில் மட்டும்தான் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய இது இருந்துச்சு, கூட்டம் இருந்தது, பெரிய செல்வாக்கு இருந்தது. இப்போ மலேசியாலையும் வந்துருச்சு. இனிமேல் அண்டை நாடுகள் தாண்டி உலக நாடுகளையும் நோக்கி விஜய் செல்கிறார் அப்படிங்கிற மாதிரி விஷயம். தாவேகா போதா இல்லை தெரிலண்ணே, அது நம்ம தான் இப்போ பேச இருக்கிறோம். விஜய் போகிறாருன்னா பிரயாணம் போகிறாரா எப்படி? இல்லைண்ணே, தாவேகா போயிட்டுருக்கு. தாவேகா கிளைகள் போயிட்டுருக்கு. நேராக இப்போ மலேசியா பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டருக்கு நிற்கிறாங்க. அமெரிக்கா பிரசிடென்ட்டுக்கும் அடுத்து நிற்க வாய்ப்புகள் இருக்கும் போல தெரியும். கவர்னர்லாம் நிற்கல அமெரிக்காவில், நேரடியாக பிரசிடென்ட்டு நிற்கிறாங்க. ஸோ இதுதான் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த மலேசியாவோட விஷயங்களை? அங்கே இருந்தவங்கள பாதி பேர் இங்கேருந்து போனவன். முதல்ல அதை பதிவு பண்ணிடுறேன். ஏன்னா விடுமுறை காலம், ஜனநாயகன் அதுன்னு பாதி பேர் இங்கேருந்து அங்கே போனவங்க தான். அதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. தாவேகாவுடைய அனைத்து மாவட்ட செயலாளர்களில் வசதி இல்லாதவன் தவிர மற்ற எல்லாம் அங்கே இருந்தாங்க இருக்காங்க. மாநில நிர்வாகிகளில் சில பேர் மட்டும் இங்கே இருந்தாங்க, பெரும்பாலானோர் அங்கே இருந்தாங்க. இதுதான் நிலமை. அதனால் அது ஒரு ஆடியோ லான்ச் வந்துச்சே கூட்டம். ஐயோ அதெல்லாம் கிடையாது. 2006 என்னமோ தேவா நடத்தியிருக்காரு, ரஜினி எல்லாம் கலந்துட்டு இருக்கிறாங்க. அதுலேயே இதோட அதிக கூட்டம் வந்திருக்கு. தமிழனுடைய பெருமை ஒரு காலத்தில் வேறு, இப்போல்லாம் சினிமாக்காரன் பின்னாடி போகிறது தான் தமிழனுடைய பெருமை. அவன் உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, சினிமாக்காரன் அங்கே நிகழ்ச்சி நடத்துகிறான்னா எல்லா தமிழும் துட்டு வாங்கிட்டு வருவான். இன்னொன்று கிரிக்கெட்டு வருவான். அது அவனுக்கு தெரிஞ்ச ரெண்டே விஷயம் தான். அதனால் இதுக்கு வந்த கூட்டம்லாம் ஒரு விஷயம் கிடையாது. அது வழக்கமாக ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வர்றது. இங்கே நம்ம குறிப்பிட வேண்டியது என்னென்னா 2 விஷயம். ஒன்று, நேற்று அங்கே ஆடியோ லான்ச் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே, நேற்று தானே, இந்த நாள் ஆடியோ லான்ச் நடக்கும் பொழுதே இவர் பல ஆயிரம் கோடி பிஸ்னஸை விட்டுட்டு தியாகம் பண்ணி தமிழ்நாட்டுக்காக வர்றாரு, தமிழக மக்களுக்காக வர்றாருன்னு சொன்னாங்க. ஏற்றுக்கிறேன். இவர் ஏன் தமிழக மக்களுக்காக இவருடைய பிஸ்னஸை உச்சத்தில் விட்டுட்டு வராரு அப்படின்னா நியாயமாக ஒரு சமூக கோபம் இருக்கணும். கரெக்டா? ஆமாம். அவர் நடிச்சிட்டு இருக்கும்போதே என்னடா இது செவிலியர்கள் இப்படி போராடுறாங்க. இந்த ஒரு வீடியோ ஒன்று வரும், ஒருத்தர் இப்படி பார்ப்பாரு, அங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்கும், அது முடிஞ்சு இப்படி பார்ப்பாரு, அது நடக்கும். அந்த மாதிரி இங்கே பார்த்தா செவிலியர்கள் போராட்டம், இங்கே தூய்மை பணியாளர்கள், இங்கே விவசாயிகள் போராட்டம், இங்கே பொதுமக்கள் பிரச்சனை, இங்கே ஊழல், இங்கே முறைகேடு, இங்கே கனிமூல திருட்டு, இதெல்லாம் பார்த்து கடுப்பாகி இதில் ஒரு பக்கம் போயின டீச்சர்ஸோட கொஸ்டின் பேப்பரில் அதை கூட கொடுமையான விஷயங்கள் நடந்திருக்கு. அது நீங்கள் பார்த்துருக்கீங்களா நினைக்கிறேன். நண்பி அதுக்குள்ளே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைண்ணே, கொஸ்டின் பேப்பர் கேட்டிருக்காப்புல டீச்சர்ஸ்க்கு ஒன்று நம்ம எக்ஸாம் நடத்திருக்கேன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு.
10 மார்க் தர்றாங்களாம். என்னென்ன கொஸ்டின்ஸ்க்கு விரிவான பதில் கொடுக்கும். நான் முதல்வன் திட்டம். அண்ணன் சீமான் அவர்கள் நேத்து தூக்கி காமிச்சிருக்காரு. நான் முதல்வன் திட்டத்தை பத்தி விரிவாக பேசவும். நான் முதல்வன் என்பது நான் நான் முதல்வன் முதல்வன். என்று சொல்லப்படும். அது பழைய அண்ணா மேலாண்மை திட்டம் தான். அதனால அது அவங்க உருட்டு, தனி உருட்டு. இப்போ இவருக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இயற்கையாகவே இவருக்கு ஒரு சமூக கோபம் வருது. இதை மாற்றணும், நம்ம பிஸ்னஸ் போனாலும் பரவாயில்ல, நம்ம நடிக்கிறதை விட்டுட்டு இந்த மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு வர்றாரு. இதானே அர்த்தம்? அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமா? அல்லது இதானே அவங்க சொல்கிறாங்க, உச்சத்தில் இருந்துட்டு விட்டுட்டு வராரு ரைட்டு. அப்படின்னா. ஏன் வராருன்ற 2 கேள்வி இருக்குது. ஒன்று, உழைக்க வருகிறார். உழைக்க வருகிறார் என்றால் இவருக்கு மக்கள் பிரச்சனை அத்துப்படியாக இருக்கணும். விஜயகாந்த் வந்த புதுதில் அவர் வாட்டில் ப்ரெஸ்கிட்ட பேசுவார், மேடையில் பேசுவார், மக்கள் பிரச்சனை பேசுவார், டெய்லி நடக்கிற பிரச்சனையை பேசுவார். சீமானும் சினிமாவிலேருந்து வந்தவர் தான். அவர் தொடர விஷயம் மாதிரி யாரும் தொட முடியாது. அவ்வளோ விஷயங்கள் மக்கள் பிரச்சனை ரொம்ப நுணுக்கமாக தொடுவார். அப்படி ஒரு சமூக கோதோடு இவர் வந்திருக்காரு அப்படின்னா இவருக்கு எந்த வித தயக்கமும் இருக்காது. வாயா ப்ரெஸ், வாயா, வா கிட்ட வா, அடிக்க மாட்டேன், கிட்ட வா, கேளு, பதில் சொல்லுவார். அறிக்கை தினம் தினம் ஒவ்வொரு விஷயத்துலையும் வரும். பத்திரிகையாளர் சந்திப்பார், அவங்கள சந்திப்பார், இவங்கள சந்திப்பார். என்னென்ன அவருடைய வேறு லெவலில் இருக்கும். எல்லாரையும் மிரட்டி விட்ருவார் பேச்சில், மற்ற விஷயங்களில். ஆனால் அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. இவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் பற்றி எதுவுமே தெரியல, அவருடைய போராட்டமோ எதுவுமே தெரியல. இப்படி தெரியாத ஒருத்தர் தன்னுடைய உச்சத்தை விட்டுட்டு வர்றாரு அப்படின்னா 2வது ஆப்ஷன், முதலமைச்சரானால் சம்பாதிக்கலாம், இதை விட நல்லா சம்பாதிக்கலாம், முதலமைச்சரானால் நம்ம வேறு லெவலில் இருக்கலாம், இப்போது பயந்துட்டதை விட போலீஸ் ஆஃபீஸர்லேருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்லேருந்து எல்லாருமே பயப்படுவாங்க அப்படின்ற ஒரு ஆசையில் வர்றாரு. இதில் எதை எடுத்துக்கணும்னு நான் வாசகர்களுடைய பார்வைக்கே விட்டுறேன். ஏன்னா இவருக்கு உண்மையிலேயே மக்கள் மேலே அக்கறை இருக்குது, சமூக கோபம் இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி தன்மைகள் இவர்கிட்ட இருக்கணும். ஆமாம், கண்டிப்பாக. ஆனால் அது இல்லை. அதனால தான் நம்ம சொன்னோம், வரட்டுங்க, அவர் அரசியல் எப்படின்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் முடிவெடுப்போம். வந்தார். இவருடைய அரசியல் பார்க்கும் பொழுது இவர் சினிமா ப்ராடக்ட் தான். இவர் வழக்கமாக திரைக்கலைஞர்கள் பெரும்பாலானோர், ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் தவிர 90% திரைத்துறையில் இருக்கிறவனுக்கு நாலேஜே இருக்காது. அவன் வந்து ஒரு எலைட்டில் இருப்பான். பப்பு பற்றி கேட்டால் சொல்லுவான், சென்னையில் எங்கெங்கே எலைட் பார் இருக்குதுன்னு கேட்டால் சொல்லுவான், மற்றதெல்லாம் சொல்லுவான். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு சின்ன பிரச்சனையை பற்றி கேட்டால் தெரியாது அவனுக்கு. அதனால தான் அவன் எடுக்கிற படம்லாம் அபத்தமாக இருக்கும். பாருங்கள், ஹோம்ஒர்க்கும் பண்ண மாட்டாங்க. அவனுக்கு எல்லாம் நைட்டு குடிக்கணும். முதல்ல கஷ்டப்பட்டு வந்திருப்பான், ஒரு படம் எடுப்பான். 2வது படம் ஸ்டோரி டிஸ்கஷனு ஸ்டார் ஹோட்டலில் சரக்கு அடிச்சுட்டு பண்ணால் தான் விஷயம் தெரியும், ஸ்டோரியே அவனுக்கு வரும். இப்படி மாறிடுவாங்க. இந்த மாதிரி மாறாத ஆட்களில் கொஞ்சம் பேர் அவங்களுடைய தனிப்பட்ட பழக்க வழக்கங்களுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனால் மக்களை பற்றி யோசிச்சிருக்காங்க. ஒரு விஜயகாந்த் எடுத்துக்கங்க, நம்மளை மாதிரி யாரும் கஷ்டப்படும், நம்ம யூனிட்டில் எல்லோரும் நல்லா சாப்பிட்ணும், தனியாக சாப்பாடு. அப்போ அந்த மாதிரி விஷயங்களை யோசிச்சவங்க உண்டு. அது சொல்கிறாரு கொடை கதை, நீ என்ன பண்ணன்னு தெரியாதே எங்களுக்கு, கொடையாம். அப்போது இது மாதிரி எவனா எழுதி கொடுத்ததை பேசுகிறது, இந்த மாதிரி பண்ணுறவங்க வந்து ஆசைப்பட்டு தான் வந்திருக்காங்கன்றது தான் நிரூபணம் தெரியுது. ஏன் இதை நான் சொல்கிறேன், நான் நீ ஏன் அவன் இஷ்டத்துக்கு எப்போ பார்த்தாலும் விஜய் பற்றி திட்டுறேன்னா கிடையாது. இவர் ஆடியோ லான்ச் போகிறதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் தான் போகணும். புஷி ஆனந்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? உங்களுடைய கட்சி மாவட்ட செயலர் என்ன சம்மந்தம் இருக்குது? ஏன்னா எல்லா மாவட்டத்தில் இருந்தவன், அந்த மன்றத்தில் இருந்தவன் தான் இப்போ பொறுப்பு கொடுத்து வச்சுருக்காரு புஷி. என் கூடயே வந்தல அப்படியே வந்துருன்ட்டு இருக்கு. அப்போ அவனுக்கும் இந்த இதை பற்றி தெரியாது, அரசியல் தெரியல, எதுவுமே தெரியல. அதான் சொல்கிறேன்டா, எஸ்ஐஆருக்கு நாங்கள் தான் பெரிய பூத் ஏஜென்ட் குரூப் வச்சுருக்கோன்னு சொல்கிறவங்க 5% வேலை கூட செய்யலை. காரணம் என்னென்னா தெரியாது. இவனுக்கு தெரிஞ்சால் தானே அவன்கிட்ட சொல்லுவான், வேலை வாங்குவான். ஆமாம், இவனுக்கு வேலை என்ன வாங்கினா தெரியாது. அப்புறம் அவன் தான் இந்த விர்ச்சுவல் வாரியர் மட்டும் கத்திக்கின்னு திட்டிக்கின்னு நம்மளை மாதிரி ஆளுங்களை ஃபாலோ பண்ணிக்கின்னு என்ன போடுறான்னு பார்த்து திட்டிக்கிட்டு இருக்கிறது வேலை. மற்றபடி இவர்கள் ஒரு சந்தோஷ என்ன சொல்கிறது, இந்த மனப்பான்மையில் இருக்காங்க, ஒரு கோலாகல மனப்பான்மையில் தான் இருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த ஆடியோ லான்ச். ஆடியோ லான்ச்சுக்கு போகிறீங்க, போய் கொண்டாடுறீங்க, அங்கே போயிட்டோன்னா டான்ஸ்லாம் ஆடுறாரு. இதுக்கு முன்னே எங்கேயுமே ஆடினதில்லை. இல்லை, மாஸ்டர் படத்தோட ஒட்டி ஆடினார், லைட்டாக ஆடினார். அதுக்கப்புறம் ஆடினதே ஆடல. ஏன்னா இது இவர் இதற்கான ப்ராடக்ட், இவருக்கு இது நல்லா வரும். ஆனால் பேச சொன்னீங்கன்னா வராது. யாராவது எழுதி கொடுக்கணும், அதை மனப்பாடம் பண்ணிட்டு பேசுவார். இந்த மாதிரி குட்டி ஸ்டோரினா அவருக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு அவராக நினச்சிக்கிறாரு. அதனால் நேற்று ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னார். ரைட்டு. இதே காலகட்டத்தில் நான் ஏன் இந்த விமர்சனத்தை வைக்கிறேன்னா, இதே காலகட்டத்தில் சென்னையில், தமிழகத்தில் மாவட்டம் முழுவதும் விவசாயிகள், செவிலியர்கள், ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள், பொதுமக்கள் பல பிரச்சனைகளுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க.
இதே காலகட்டத்தில் அரசுடைய பல விஷயங்கள் முறைகேடுகள் வெளியே வருது. இதற்கு எந்த வித ரியாக்ஷனும் இல்லை. சரி, எனக்கு பிஸிப்பா, நான் வந்தது புஷி, நீங்கள் இது பார்த்துக்கோங்க. நான் சொன்னேன்ல, ஒரு இதை ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு ஒரு பொதுச் செயலாளர் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அவர் பார்த்துக்குவார். அவரும் இல்லை. இதில் இன்னொரு காமெடி என்னன்னா, ஒரு கட்சியில் 50 வருஷம் இயங்கி எம்ஜிஆர் கூட போனேன், ஜெயலலிதா கூட போனேன்றவர் இந்த ஜனநாயகம் படத்துக்கு ரிவ்யூ கொடுத்துனுக்கிறாரு. பன்னிக்குட்டி கிடச்சி அந்த கண்ணுக்குட்டியும் கெட்டு போகாது தெரியுமா? அதுதான் செங்கோட்டையன். ஏன்னா சும்மாவே 72 76 76 இப்படி பேசியிருந்தாலும் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஜனநாயகன் படம் வந்து பலருடைய வாயை அடைத்து விடுது. ஏன்பா அந்த படம் ஓடி ஜெயிக்கிறதுனால யாருக்கு என்ன பிரச்சனை? ஓடாமல் போனால் யாருக்கு என்ன பிரச்சனை? இன்னொன்று, இதை சொல்கிற செங்கோட்டையன் 110 ரூபா டிக்கெட்டை 1500 ரூபாய்க்கு விஜய் விற்க மாட்டாருன்னு உறுதி கொடுக்க முடியுமா? என்னண்ணே, இன்னொரு வகையிலையும் சொல்லலாண்ணே, அது பொங்கல் அணி ஒட்டி வருது. அட்லீஸ்ட் படம் கொஞ்சம் நல்லா இருந்தாலாவது அந்த பொங்கலாவது சிறப்பாக இருக்கும். அந்த 3 மணி நேரம் எங்களுக்கு கொண்டுறக்கூடாதுன்னு நம்ம ஒரு கோரிக்கையோட வைக்கலாம். அது கொஞ்சம் வினோத் வினோத் ஏற்றதுனால ஏங்க நீங்கள் தரமாக இருக்கும். 2 வகை இருக்குங்க. ஒருத்தன் என்ன எடுத்தாலும் பார்க்கறது ரெடியாக இருக்கான். அவன் தான் மேஜர் விஜய் ரசிகர்கள். ஏன்னா விஜய் அப்படி தானே இருக்கிறாப்புல, அதனால் அவன் பார்த்துருவாங்க. இவருக்கு தமிழக மக்களுடைய பிரச்சனைகளே தெரியல. செங்கோட்டையன் ஒரு படி மேலே போயிட்டு இந்த படம் வேறு லெவலில் இருக்க போது. அப்போ இவர்களுக்கு என்ன விஷயம்னா, இந்த படத்தை வெற்றியடை வைக்கணும். அதற்கான முழு முயற்சியில் மொத்த அரசியல் கட்சியே இருக்குதுங்க. கட்சி மொத்தமே செயல்படுது இருக்கு. ஏன் சொல்கிறேன்னா, சரி விடுபட்ட மற்றவங்க இருக்காங்கல்ல, இந்த ஆதவெல்லாம் வெக்கப்பட்டு போலையோ, இல்லை டெல்லியில் கூப்பிட்டுருக்காங்களே என்ன கேட்க போகிறாங்களோன்னு தவிரப்பட்டு போலையோ தெரியல. இன்னைக்கு அந்த பாட்டு போடலடே, சிபிஐ ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்தாங்க. நான் வர பயந்துட்டேன். இன்னைக்கும் உங்க விஜய் உயிர் என்ன வரவான்னு அந்த பாட்டு போடுறாங்க. சிபிஐ ஆஃபீஸுக்கு அது அவர் வரும்போது போடுவாங்க. அப்போ அவர் வந்து இங்கே இருக்கார். அருண்ராஜ் எங்கே இருக்காருன்னு தெரியாது. எங்கேயாவது குக்கிராமத்தில் பேசிக்கிட்டு இருப்பார். சிடிஆர் இங்கே தான் இருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்போ இவர்களாவது, ஏய் திமுக அரசாங்கமே ஆசிரியர்களை வஞ்சிக்காதே அப்படி இப்படின்னு ஒரு குழந்தை அந்த அம்மா கூட்டத்துனா வாயில் அடிப்பட்டு தான் நிலமை. வட இந்தியர் ஒரு இளைஞனை 4 பேர் கஞ்சா அடிச்சுட்டு வெட்டுறான். எல்லாம் சின்ன பசங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. அவர்களுக்கு ஆதரவாக ஒரு அறிக்கை அதுவும் வரல. இல்லை இவர்கள் ஏதாவது எங்கேயாவது பேசுனாங்களா? எதுவும் இல்லை. இவர்கள் வேற ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் தன்னுடைய வருமானத்தை விட்டுட்டு 1000 கோடி ரூபா பிஸ்னஸை விட்டுட்டு யார்? செங்கோட்டையன் வராரு. என் ரத்தம் இருக்கும் வரை என் ரத்தம் இருக்கும் வரை நான் வந்து இது பண்ணுவேன். அப்போ அதிமுக ரத்தத்தெல்லாம் சுத்தமாக வடித்து எடுத்துட்டு இந்த ரத்தத்தை ஏற்றிடுவீங்களா? இது எனக்கு வழிகாட்டியவர் இவர். இப்படியே ஊட்டிட்டு இருக்கிறார். அப்போ இவர் நேற்று 2-3 நாட்களாகவே இந்த ஜனநாயகனில் தான் இருந்தாங்களே தவிர ஜனத்தை பற்றி கவலையே படலை. இவர் தான் சொல்கிறாரு, நான் பிஸ்னஸை விட்டு வர்றேன் நடிக்கிறேன். இப்போ முழுக்க என்ன ஆசைன்னா, நான் வருவேன், எனக்கு ஓட்டு போடுங்க, என்னை ஜெயிக்க வைங்க. இதில் டைலமா நான் சொன்னேன்ல, காங்கிரஸ் இப்போ லேட்டஸ்ட் டைலமா என்னன்னா, காங்கிரஸ் வந்துடும். பிரவீன் சக்கரவர்த்தி ஏதோ நல்லா ஏற்றி விட்டு போய்க்கிறான்னு நினைக்கிறேன். வழக்கமாக முட்டு சந்து கூட்டு போகிறதுனா ஒரு வேலை. இன்னைக்கு வேறு நம்ம அண்ணன் செங்கோட்டையன் சொல்லியிருக்காருன்னு ஏர்போர்ட்டில் வச்சு பேசும்போது அவர்கள் சொல்லியிருக்கார்கள், அவர்கள் யாரும் என்னை தொடர்பு கொள்ளவில்லை. இப்பெல்லாம் பேசாதீங்க, நம்ம டைம் ஆகிடுது, ஸ்பீடாக பேசுங்க. தொடர்பு கொண்டு முடிச்சதுக்கப்புறம் நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்ட்டு இருக்காரு. தொடர்பு கொள்ள முடியலையாம்மா? அவள் தான், அவர் லண்டனோ எங்கேங்கிற அவர் கார்கேவாலே அவரை தொடர்பு கொள்ள முடியல. இதுதான் காங்கிரஸ் நிலைமை. அப்போ பிரவீன் சக்கரவர்த்தின்னா, நீங்கள் மணிசங்கர் ஐயர்னு ஒருத்தர் இருந்தார்ல, அதே மாவட்டங்க. அவர் என்ன தமிழ் பேசுகிறாருன்னு நமக்கு தெரியாது. வாழ்நாள் பூரா எலைட் பொலிட்டிஷியனாகவே இருந்தவர். அதே மாவட்டத்துல இருந்து உருவானவர் தான் இவர் ஒன்றை போட்டு கொளுத்தி விட்டாப்புல, பத்திக்குன்னு எரியுது. கண்டதை ஒருத்தர் சிபில் ஸ்கோர் அடிப்படையில் தான் மாநிலங்களுக்கு உலக வங்கி நிதி கொடுக்கன்றாப்புல. அது வந்து என்ன சொல்றது, பவளவில நகைச்சுவை. முதல்ல பால்வாடி நகைச்சுவை முடிச்சிருவோம். அது அதனால பால்வாடி வந்து நம்ம இப்படி போறோம், காங்கிரஸ் கூட எதிர்பார்க்கிறோம் அப்படி இப்படின்னு. பால்வாடியில புதுசா சேர்ந்திருக்காங்கல்ல சில மூத்த பத்திரிகை, அவங்க எல்லாம் காங்கிரஸ் பிரவீன் சக்கரவர்த்தியே வந்து பார்த்திருக்காரு அப்படின்னா 150 ஆண்டு காலம் காங்கிரஸ் புதிதாக ஆரம்பித்த தாவேக்காவுடன் வந்து இணைந்திருக்கிறது. ஏன்னா பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அங்கே கேட்டால் நாங்கள் இப்போ இவர் யார் ஆத்தரைஸ்ட்டு செல்வப்பெருந்தகை, எங்களை அவர்கள் பிரிக்கவே முடியாது, நாங்கள் அப்படி உயிரினு மேலானவர்கள் அப்படி இப்படின்ட்டாப்புல. அப்போ நேற்று வந்து சோடங்கர் சொன்னது அது ஆமாம், அவருக்கு அந்த உரிமை இருக்குது, கேட்க தான் செய்வார்னு சொன்னீங்களே, அதையும் தான் எவனுக்கும் கேட்கறதுக்கு பயம், கம்னுட்டானுங்க. நேற்று ஒரு பேச்சு, இன்றொரு பேச்சு அவர். ஆனால் காங்கிரஸ் என்னன்னா, இதை பயன்படுத்தி ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணி எதாவது கூட வாங்க முடியுமான்னு ட்ரை பண்ணுறாங்க, அவ்வளோதான்.
மற்றபடி உங்களுக்கு பை பை தான். பாய் பாய் தான். இது காங்கிரஸ் உடைய இது, அது அவங்களுக்கு தெரியல. இன்னும் போயிட்டு கேரளா, பாண்டிச்சேரி இப்பவும் உருட்டின்னு இருக்காங்க. அது எல்லாம் பிரவீன் சக்கரவர்த்தி வந்து உருட்டிட்டு போன உருட்டுன்றது இது. இல்லைண்ணா இவருக்கு பயந்து சந்திரசேகர ராவ் வந்து எந்திரிச்சு தெலுங்கானால வந்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்கிறாங்க. யாருக்கு பயந்து? விஜய் அவர்களுக்கு பயந்து. ஏன்? இது ஏன்னா அங்கேயுமே விஜய் அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 தொகுதியில வந்து பயங்கரமான ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குங்கிறாங்க ஓஹோ! தெலுங்கானால. இந்த இதுதான் என்னால வந்து தெலுங்குல படமே ஓட மாட்டேங்குது. இது 35 தொகுதியில வேற இது இருக்கு. அதையும் பேசுவேன். அங்க தெரியல. இருந்து காப்பி அடிச்சு இங்க படம் விஜய்க்கு எடுக்கிறாங்க. பெரிய மைனஸே தெலுங்கு தெலுங்கு ஃபீல்டு வந்து சூர்யா, கார்த்தி தான். இவர் கிடையாது. கிடையாது. வாரிசுலாம் ஊத்திக்கிச்சே. பாவம் அந்த தயாரிப்பாளர். லாஸ்ட்ல தலையில துண்டு போட்டு போனோம். இதுதான் பல தயாரிப்பாளர் துண்டு போட்டிருக்கான். இந்த ஜனநாயகன் வந்து கர்நாடகா தயாரிப்பாளர். உங்களுக்கு தமிழ்நாட்டிலேயே தயாரிப்பாளர் கிடையாது. 280 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்குற அளவுக்கு ஆள் இல்ல. ஆள் இல்ல. அதனால தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. புரியுதா? ஆமா. இல்லாட்டி சொந்தமா படம் எடுக்கணும். அந்த அளவுக்கு நீங்க வந்து கமலோ, எம்ஜிஆரோ கிடையாது. நாலேஜே கிடையாது. அதனால அவரு வேற வழி இல்லாம இங்க வந்திருக்கார் அப்படின்றது தான். இத வச்சுட்டு உருட்டிக்கிட்டு இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுலண்ணே 3 விஷயம் நம்ம பெருசா பார்க்கறது. ஒண்ணு குட்டி ஸ்டோரி. அது கடைசியா நம்ம வச்சுருவோம். நான் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ஒரு ரகசியம் ஒண்ணு வச்சிருக்கிறேன். சஸ்பென்ஸ் ஒண்ணு வச்சிருக்கேன். யாரு? விஜய். நம்ம புதுசா இப்போ ஒரு பாதையை தேர்ந்தெடுத்திருக்கோம். அதுல நீங்க தனியா வருவீங்களா? அணியா வருவீங்களா? அப்படிங்கிற மாரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நீட் ரகசியம் மாரி அது ஒரு ரகசியம். ஆமா. அதுக்கு ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு. நான் என்னைக்கு தனியா வந்திருக்கேன். உங்க கூட சேர்ந்து அணியா தானே வந்திருக்கேன். அப்படிங்கிற மாரி விஷயத்த சொல்றாப்ல. அத வச்சு நேத்து முழுவதுமே நம்மளுடைய மீடியாக்கள்ல வந்து பேசப்பட்டது வந்து 7 கட்சிகள் வரைக்கும் தாவேகாவோட கூட்டணி வர வாய்ப்பு இருக்குங்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? என்னென்ன கட்சி? காங்கிரஸ், ம். அப்புறம் வந்து பாமகல வந்து அன்புமணி அவர்கள். பாமக தான் அது. ஆமா. பாமகல வந்து அது அது அவங்க சொல்ற வார்த்தை. ஆ. புரட்சி பாரதம். ம். அப்புறம் வந்து வேல்முருகன் அண்ணன் கட்சி. அப்புறம் இந்த இவங்களுடைய முஸ்லீம் லீக் சம்பந்தப்பட்ட கட்சிகள்ல வந்து ஒரு 2 இயக்கங்கள். அது ஏற்கனவே நம்ம தமிழ் முஸ்தபா. சாரி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆமா. அவரு முஸ்தபாலாம் அவர் லெட்டர் பேடும் 40 ஆட்களும் அவ்வளவுதான். அதுக்கு இடையில வந்து என்னன்னா, கடைசியில ஒரு கோர்வை கோத்து விட்டுறாங்க. இனிகோ இருதயராஜ் ரெடியா இருக்காரு இவர்கிட்ட பேசுறதுக்குன்னு. இந்த 7 கட்சியில அண்ணன் டிடிவி வரல. ம். ஏன் சேர்க்கலன்னு தெரியலண்ணே. அண்ணன் ஓபிஎஸ் வரல. ஒருவேளை கட்சியில இணைஞ்சிருவாங்களோ? இல்ல. அவங்களும் கூட்டணி தான். கூட்டணி. நீங்க இதுல நான் ஒரு காமெடி சொல்றேன். இந்த நரேட்டிவையும் இவங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேசவே மாட்டாங்க. இவங்களா பேசிட்டு இருக்கிறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேசினா அங்க கரண்ட்டை கட் பண்ணுவாங்க. அது வேற. ஆனால் அவர்கள் என்ன பேசுவாங்கன்னா, ஓபிஎஸ் என்கிற மாபெரும் தலைவரும், டிடிவி என்கிற மாபெரும் தலைவரும் இங்க வரப்போறான்னு பேசுவாங்க. பல பேர் ஓபிஎஸ்ஸும் டிடிவிக்கும் என்னையா ஓட் பர்சன்டேஜ் இருக்குன்னா 0.5 சார். அவருக்கு 0.05 சார்ன்றாங்க. இவ்வளோ பேசுறீங்களே, ஏன் சீமானை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? 8% வச்சிருக்காருன்னா, சார் அசைன்மெண்ட் வந்து வேற சார். ஏடிஎம்கேவை பலகீனம்னு காமிக்கணும். அது காமிங்கப்பா. அதுல ஒரு 50 பேர் வெளியில வந்துட்டாங்கன்னா நீ பலகீனம்னு காமிக்கலாம். இவங்க போயிட்டு அவங்க கூட 5 பேர் கூட இல்ல. ஆனா இவங்கள மாபெரும் தலைவரா சார். நாங்க என்ன சார் பண்றது? இப்படி பேச சொல்றாங்க, பேசுறோம். அவ்வளவுதான். ஆமா. அதனால அந்த அடிப்படையில் தான் ஓபிஎஸ் டிடிவி வச்சு ஊட்டினே இருக்கிறாங்க. அவர் நடந்து வரதெல்லாம் எடுக்கிறாங்க. ஆமா. ஐயோ. மறுபடியும் ஃப்ரண்ட்ல நடந்து வர்றாரு. யாரு? டிடிவி. டிடிவி. ஏன்னா ஒரு 6 மாசம் முன்னாடி இவர் யாராவது சீண்டுனீங்களா? பாவமா இருந்தேனே. அது வீடு பக்கமே ஆள் கிடையாது. என்ன விஷயம்னா, இப்போ இவங்களை பலகீனமா காமிக்கணும். அது உளவியல் தாக்கம் அப்படின்னு. ஜனங்களுக்கு தெரியாதா? சரி, தேர்தல்னு வரும்போது நடைமுறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. அது ஒண்ணு இருக்குல்ல. நேத்து பாத்தீங்களா கூட்டத்தை? பாஜக அண்ணாமலை பேசின கூட்டத்தை. அதனால ஜனங்களுடைய ஒரு இதுவும் வந்துகிட்டு இருக்குது ஒரு பக்கம். இவர்களுக்கு அந்த பயம் இருக்குது. காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் நம்மளை மிரட்டுவாங்க, பண்ணுவாங்க. இதுக்குள்ள ஏதாவது விளையாட முடியுமான்னு இவர்கள் உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஈரோடு கூட்டம் மாதிரி தான் முடியும். ஈரோடு கூட்டம் என்ன சொன்னாங்க? மாபெரும் வரலாற்று திரும்ப போகிறது. விஜய் வேற மாதிரி பேச போகிறார். யாரோ இணைய போறாங்க. அவங்கள பத்தி நான் சொன்னேன்னா இப்போ ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. நேற்று ஒருத்தரை கொண்டு வந்து சேர்த்துக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமான ஆள். ஜோக் சொல்றேன். அவரை பொதுவா ஏடிஎம்ல சேரத்துக்கு முன்னாடி நீக்கிடுவாங்க இல்லையா? நீக்கிறேன். இல்ல மத்தியானம் சேரத்துக்கு முன்னாடி காலைல நீக்கிடுவாங்க. இவரை நீக்கிறதுக்கு ஏன் ஒரு நாள் ஆச்சு? கரெக்டா சொல்லுங்க. ஏன்னா தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு அப்படிப்பட்ட ஆள். என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? ஏப்பா யாரோ ஒருத்தர் அதிமுக முன்னாள் எம்எல்ஏன்னு சொல்றாங்க, நம்ம கட்சியில இருந்தாரா அப்படின்னா? ஆனா தெரியலண்ணா. யோ சீக்கிரம் சொல்லிங்க, நீக்கணும், கண்டுபிடிச்சு சொல்லிங்கிறாங்க. இவங்களும் போய் ஊர் ஊரா தேடி கட்சியில அண்ணா அப்போ அப்படியா? இப்போ யாருன்னே தெரியாதுண்ணா. அப்படியா? சரி ரைட்டா. இது கண்டுபிடிது ஒரு நாளா அப்படின்ட்டு சரி நீக்கி தொலைவோம் அப்படின்னு நீக்கியிருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸ்பைரி பார்ட்டியும் பேட்டரி செல்லையும் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இவங்க வேலையா இருக்குது. இதுல இவருடைய முழு நோக்கம் என்னன்னா, அதிமுகவிலிருந்து ஆளை பிடிக்கணுமா? நிலோஃபர் கபில் வராங்களா? விஜய் முன்னாள் அமைச்சர் வராரா? இல்ல அவர் வராரா? இவர் வராரா? கேளுங்க. இதுல 2 பேர் வரலன்னு சொல்லிட்டாங்க.
இவங்கள்ட்டே. ஆமாம், கிட்ட வந்துட்டு அதுலேயும் இன்னொருத்தர் வர்றேன்னு சொன்னவரை இவர் ஜான் வேணான்ட்டாப்ல. இல்லாட்டி வைத்தியலிங்கம் வந்திருப்பாருங்க. ஓ, அவர் சம்மந்தி பையன் எல்லாம் சென்னையில ரெடியா இருக்காங்க சேர்றதுக்கு. ஜானுக்கும் வைத்தியலிங்கத்துக்கு அப்படி என்ன பிரச்சனை? ஜானுக்கு வைத்தியலிங்கம் ஜானுக்கு பிடிக்காதுல்ல. ஓ இப்போ ஜானுக்கு அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்களா? அது என்ன வைத்தியலிங்கம் பேர் இருக்குல்ல. ஓ அதனால இருக்கும். இல்ல விஜய் வைத்தியலிங்கம்னா சேர்த்துருவாங்களா? இல்லை வைத்தியலிங்கம் ஜோசப் இந்த மாதிரி தான் சேர்த்துருப்பாப்புல. நம்மளாகிறாரு வாயா பைபிள் படி தெரியுமா? பைபிள் நல்லா படிப்பேன், ரைட் வாங்க அப்படின்னு. அதனால ஜானுக்கு இந்த பிரச்சனை ஏதோ ஒரு காரணத்துல வேணான்ட்டாரு. அவங்களே வேணாம். யாரு? காளியம்மாள். நோ 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 நோ, நிறைய இந்த காலத்துல இடம் கிடையாது. ஏன்பா அதெல்லாம் கிடையாது, அவ்வளோதான் அப்படின்னு அவங்களையும். மற்றவர்களுக்கு வாங்கப்பா வலை வீசி சேர்க்குறோம். அதுவும் நீ கண்ணுக்கு தெரியாத ஆளா இருக்கணும். உன்னை யாருன்னே தெரியும், அன்னைக்கு தான் தெரியணும். யோ நீங்க ஏடிஎம்கேல இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கணும். அப்படி பிடிக்கிறாங்க. டிஎம்கே காங்கிரஸ்ல இன்னொரு தொல்லையை கொண்டு வந்து உள்ள சேர்க்க போறாங்க. ஏற்கனவே நாஞ்சில் சம்பத்து திருச்சி வேலுசாமின்னு சொல்லுங்கிறாங்க. அவர் உஷாரானாருன்னா வரமாட்டாரு, உஷார் இல்லைன்னா வந்துட்டாருன்னா போட்டியே நடக்கும். ஆனால் அவர் அடி தெரியும்ல, மரண அடி இருக்கும், பல பிரச்சனைகள் ஓடும். அதனால இவர்கள் எல்லோரும் என்னன்னா முன்னையாவது கொஞ்சம் கட்டுப்பாடு இருந்தது. இவங்க பேசலாம், இப்போ ஒருத்தர் ஏதோ ஒன்று பேசுறாரு, இன்னொருத்தர் ஏதோ ஒன்று பேசுறாரு, ஆளாளுக்கு ஏதோ ஒன்று. இவரு லான்ச்சில் ஆடியோ லான்ச்சில் இருக்காரு. மொத்தத்தில் ஜனங்களை பற்றி நாங்கள் பேசவே மாட்டோம். நானும் இந்த டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே டிவிக்கு ஹெட் குவார்ட்டர்ஸில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா வீரமங்கை வேலுநாச்சியார். அதற்கு பிறகு ஒரே ஒரு ட்வீட்டு, அவ்வளோதான். இவர் விஜயகாந்துக்கு மதியானம் 2 மணிக்கு மேலே வழக்கமாக அவர் எழுந்திரிச்சு 2 மணிக்கு இப்போ ஊரில் இருந்ததுனால. இல்லைண்ணே நான் என்ன கேட்குறேன்னா அது முந்தின நாள் தானே, சனிக்கிழமை அன்னைக்கு நீ அவருக்கு ஒரு விஷ் பண்ணிருக்கலாமே. நீங்க அந்த இடத்துல வந்து புகழஞ்சலி செலுத்துறங்கிற சொல்லியிருக்கலாம். ஏங்க இவங்க யாராவது போனாங்களா? எல்லா கட்சியும் போச்சு. எல்லா கட்சியும் போச்சு. சீமான்ல இருந்து அதிமுக பொதுச் செயலாளர் இருந்து துணை முதல்வர்ல இருந்து காங்கிரஸ்ல இருந்து பாஜகல இருந்து எல்லாம் பாஜகலே 3 தலைவர்கள் போனாங்க, போயாச்சு. எல்லாம் போய் அஞ்சலி செலுத்துறாங்க. ஏன் இங்கே தானே இருந்தீங்க ஆதவ அர்ஜுனா, இங்கே தானே இருந்தீங்க அருண்ராஜ், இங்கே தானே இருந்தீங்க சிடி நிர்மல்குமார், 3 பேர்ல யாராவது போக வேண்டியதானே? இதான் இவங்க எதை பண்றது வேறு உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனா எங்க அண்ணன் விஜயகாந்த் சொல்லுவார், நீ அங்கேருந்து சொல்லணும்ல, ஏன்பா யாராவது போய் அஞ்சலி செலுத்துது, ஏன் சொல்லல? பொதுச் செயலர் அங்கே டிஷர்ட் போட்டு உட்காந்துக்கிறாரு. பாத்தீங்களா? இதுதான் நிலைமை. அதனால இவர்களுக்கு வேறு உலகத்துல இருக்காங்க. இதை பத்தி அவங்க கவலை இல்லை. அப்புறம் கொடக்கதைக்கு முன்னாடி இந்த இன்னொரு விஷயம் கேட்டுருவோம்னு, அதுவும் நம்ம நேர்களுக்கு வந்து ஒரு இதா போயிடும். அதாவது நான் பாபி தேவலை பத்தி அவர் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் அவர் மேல இன்ஸ்பிரேஷன் வச்சு அவர் படத்தை வந்து நாங்கள் 2 படத்தை எடுத்து நாங்கள் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னாங்க. இப்போ புதுசா வந்து திருட்டுக்கு பேர் இன்ஸ்பிரேஷன் வச்சிருக்காங்களா? ஆமா, அட்லியும் இவங்கெல்லாம் கூட வச்சிருந்தா இன்ஸ்பிரேஷன்காங்க. ஏடே திருட்டுடா இன்ஸ்பிரேஷன்காங்க. இதுல இன்னொரு விஷயம் நானே, கடவுள்னு சொல்லி அவங்க கேள்வி கேட்குறாங்க. கடைசி ஒரு 5 கொஸ்டின் கேட்குறாங்க. கடவுள்னு ஒன்று நேரடியாக வந்து மக்களை பார்த்து அவர் ஆடியன்ஸை பார்த்து காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் அம்மாங்கிறாரு, கடவுளுங்கிறாரு. இந்த 2க்கு என்னென்ன மீனிங்? இந்த மாதிரிலாம் அவர் சொன்னதெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? ஏன்னா இது அதுக்கும் அவங்க அம்மாவே கோடம்பாக்கம் வாரியா பரோட்டா பாட்டுலாம் பாடுறாங்க. அவ்வளவுதான். அது ஒரு வகையான சினிமா ஜாலி நிகழ்ச்சிங்க, அவ்வளவுதாங்க. அதோட நம்ம அவர்கள் அதை தாண்டி வேற அன்னைக்கு அவர் பாத்தீங்களா கோட்டு சூட்டு போட்டதுன்னா, டான்ஸ் ஆடினதுன்னா, அதுக்கு தான் அவரு அங்க போனோம்னா அவர் தன்னுடைய ஓன் குதிச்சது பாத்தீங்களா, ஃபிளைட்ல இருந்து குதிச்சது. ஆமா ஆமா, அதுதான். அவர் குடும்பம் வந்திருந்ததா? அது யாரும் வரல, அப்பா அம்மா வந்திருந்தாங்க, அவ்வளவுதான் நம்ம பார்க்க முடியும். சரி சரி, அது நமக்கு விஷயம். ஆமா. அப்போ அவர் ஒரு ஜாலி ஆயிட்டாரா? அங்க போனோம்னா குதிக்கும் போதே எப்படி குதிக்கிறார், வந்துட்டேன்டா அப்படின்னு ஜாலியா குதிக்கிறார். அதுதான் இங்கே கூட்டுவாங்களா, இந்த ஸ்கூல் பசங்களை மேடையில் தள்ளி விட்டா அப்படி வரும், அந்த மாதிரி இப்படி வருது. ஏன்னா இது அவருக்கு பிடிக்காத சப்ஜெக்ட். ஆனாலும் தலைவரை எல்லாம் பண்ணாதான் தலைவரை முதலமைச்சர் ஆக முடியும்னு மண்டையில் ஏற்றி வச்சுக்கிறாங்க. அதனால சரி போ சொல்லி சொல்லுறேன், போ வரேன், இந்த தலைவரை அவங்கள பார்க்கணும், அதெல்லாம் நான் வரமாட்டேன், நீ வேணா இங்கே கூட்டுவா. அதனாலதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வார்த்தையை சொல்றாரு, 33 வருஷம் என்ன நீங்க வந்து இது பண்ணிருக்கீங்க, என்னோட வளர்ச்சிக்கு காரணமா இருந்தது நீங்க தான். இனி இருக்க 150 ரூபா டிக்கெட் 1500 வைக்கிறீங்க. இனி இருக்கிற என்னோட காலங்கள்ல 30 வருஷம் உங்களுக்காகவே நான் வந்து இருக்க போறேன். ஒவ்வொருத்தரோட மக்களுக்கா அதை அங்க வச்சு பேசினால அங்கதான் கேட்கணும் போல. ஒவ்வொருத்தரோட தமிழர்கள் வீட்டு வாசல் வந்து நான் நிற்பேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காருன்னு. முதல்ல போராடுறவங்களுக்கு ஏதாவது ஆதரவு கொடுங்க, அப்புறம் வீட்டு வாசல் நிற்கிறத பத்தி யோசிக்கலாம். நான் நம்ம கமெண்ட்ஸ்ல கூட வரும், ஏங்க அவரை பத்தி ஏங்க பேசி வீணடிக்கிறீங்கன்னு. நான் பேசுறது காரணம் அது இல்லை. கரெக்டான அரசியல் என்ன, இப்போ திமுக அதிமுக அரசியல்ல பல்வேறு விமர்சனங்கள் இருக்குது, ஆனால் அவர்கள் அரசியல்வாதிகளா இருக்காங்க. இல்ல எனக்குமே ஒரு தோணுது என்னன்னா, இந்த 3 மொத்தம் 4 அணின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த 3 அணி தான் வேல்யூ, இந்த 4வது அணி ஒரு அணியே கிடையாதுங்கிறத நம்ம மக்கள்கிட்ட கொண்டு வரணும். அது சேகர் பாபு சொன்ன மாதிரி பால்வாடி கட்சி தான். ஆமா, இவர்கள் பொலிட்டிக்கலான இதுவே கிடையாது, ஆனா ஜனங்களை அவர்கள் ரசிகர்களை ஏமாத்துறாங்க.
மக்கள் மேலே அக்கறை இருக்கிறாங்க. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நீங்கள் அந்த ஏதோ ஒரு சமூக கோவத்தில் நீங்கள் தொழிலை தூக்கி போட்டு வந்தீங்கன்னா அந்த கோவத்துடைய வெளிப்பாடு தெரியும். இவ்வளோ போராட்டம் இவ்வளோ நடக்குது. நீங்கள் திரும்பி கூட பார்க்க அதை பற்றி நீங்கள் அந்த அப்படி ஓரக்கண்ணில் கூட பார்க்கல. இப்படிப்பட்ட ஆள பத்தி நம்ம ஏன்னா நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க. நீ இப்ப சினிமா நடிச்சுக்கிட்டு நீங்க இது பண்ணீங்கன்னா எனக்கு பேச வேண்டிய அவசியமே இல்ல. கடை நமக்கு தேவையில்லை. ஏன்னா அது சினிமா நிகழ்ச்சி அவ்வளவுதான். நமக்கு ஒண்ணும் இல்ல. ஆனால் நீ அரசியலுக்கு வந்துட்டு நான் எனக்கு முதலமைச்சர் ஆகணும். அதுவும் வரும்போதே நான் அரசியலுக்கு வந்துட்டு இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன்ல. நேரா முதலமைச்சர் ஆவேன் அப்படின்னு வரும்போது தான் உங்களை பற்றி நாங்கள் விமர்சிக்க வேண்டியது இருக்குது. இன்னொன்னு சில விஷயங்கள் ஜனங்களுக்கு எடுத்தோன்னே புரியாது. அதோடைய நுணுக்கத்தை சொன்னா தான் புரியும். அதற்காக தான் இவரை பத்தி பேசுறோமே தவிர இவரு இவரு நிலைமைய மாத்திக்கிட்டாரு நல்லா இருக்குன்னு பேசுவோம். அது மாதிரி அந்த கான்வே விஷயத்துல சொல்றாங்க. அதெல்லாம் என்னண்ணா அது? அங்க ஆக்சுவலா இங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் மாதிரி அங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கட்டினா அவங்க இந்த ஃபெசிலிட்டிஸ் அவங்க இந்த கொடுக்குறாங்க. துட்டு குத்தவொன்னே ஸ்டாலின் அப்படின்னு டான்ஸ் அதே மாதிரி இருக்காங்கண்ணே. அதே மாதிரி பைபாஸ்ல அங்க ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வந்தா கிட்டத்தட்ட அவங்க சிட்டிக்குள்ள போற வரைக்கும் பைபாஸ் தான் அது. அதெல்லாம் எடுத்து போட்டு இருங்க நான் அதுல இன்னொன்னு சொல்லிடுறேன். கொரோனா பீரியட்ல பைபாஸ்ல டிராபிக் ஜாம் ஆச்சு. அந்த படத்தை எடுத்து போட்டு விஜய்க்கு வரவேற்புன்னு போட்டிருக்கானுங்க. இவங்க திமுகவோட போட்டி போடுறாங்களா? என்னன்னு இவ்வளவு தூரம் போயிட்டாங்க. அதை ஒருத்தர் உடனே போட்டாங்க. ஏய் வருஷத்தோட ஸ்கிரீன்ஷாட் போட்டு இதை பாரு இந்த போட்டோ இந்த இடத்துல உள்ள கொரோனா லாக்டவுனுக்கு முன்னாடி ஜனங்க அந்த இதுல ரோட்ல அவ்வளவு டிராபிக் ஆச்சு. அதை எடுத்து விஜய்க்கு வரவேற்புன்னு போடுறீங்களா? என்னடா பண்றீங்க? பலரும் மூத்த பத்திரிகையாளர் அங்க உள்ள கூட்டத்தை பார்த்து பயந்து இனிமே தமிழ்நாட்டுல எதுவுமே இல்லைங்கிறாங்க. அதுல பாதி கூட்டம் எங்க இருந்தாங்க போச்சு. அது வேற விஷயம். அது வேற. இன்னொன்று இதெல்லாம் கூட்டம்னா அப்போ 2006 தேவா பண்ண வந்தது கூட்டம்ன்றதை சொல்லுவீங்க. பிரதமர் போனப்போ கான்வாய் இதே மாதிரி தான் போயிருக்கு. அது வந்து ஸ்பெசிஃபைடுன்னு. அதில் இன்னொரு உருட்டு பார்த்தீங்களா? ட்ரம்புக்கு அப்புறம் இவருக்கு தானா? என்ன சொல்றதுண்ணே? அப்போ பிரதமர் மற்றவங்கலாம் போனதெல்லாம் இல்லையா? காலா படம் ஷூட்டிங் நடக்கும்போது அப்போ அங்க இருக்கிற பிரைம் மினிஸ்டர் வந்து நேரடியா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து ரஜினி அவர்களை சந்திச்சாங்க. ரஜினி தாங்க வேற லெவலுங்க. ஓவர்சீஸ்லயே மற்ற இடங்க அது பெருசா வெளியில காமிச்சிக்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் இது பண்ணிக்க மாட்டாங்க, பெருமை பற்றிக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒருத்தர் சொன்னார்ல, ரஜினி ஃபோன் பண்ணா இந்தியாவில் இருக்கிற 24-25 ஸ்டேட்டு சிஎம் ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க. மத்திய அமைச்சர் அவ்வளோ பேர் பேசுவாங்க. பிரதமரே பேசுவார். நீங்கள் பண்ண பேசுவாங்களா? அவ்வளோ பெரிய ஆளை ரொம்ப சாதாரணமாக போயிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் உட்காந்துட்டு இவ்வளோ ஆட்டம் இவ்வளோ இது எல்லாத்துக்கும் தான் 26 பதில். இவர் இன்னொன்று சொன்னார், குட்டி ஸ்டோரி. அதுதான் குட்டி ஸ்டோரி சொன்னது. கொடையை ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு மாணவிக்கு கொடுக்குறாரு. ஒரு இவங்களுக்கு குழந்தை உண்டானவங்க கர்ப்பிணிக்கு ஹாஸ்பிட்டல் போகும்போது கொடுக்குறாரு. யாருக்கு? நான் இதை எப்படி உங்கள்கிட்ட கொடுப்பேன்? இயலாத ஒருத்தர் கொடுங்க. அவங்க ஒரு வெளியில் நிற்கிற ஒரு வயதானவர் கொடுக்குறாங்க. வயதானவர் இன்னொரு அம்மா கொடுக்குறாரு. அந்த இடம் வந்து அவங்க வந்து ஒரு மாணவி கொடுக்குறாங்க. அந்த மாணவியை கூட்டிகிட்டு வரதுக்கு அவங்க அப்பா நிற்கிறாரு. அந்த அப்பா தான் அந்த ஆட்டோ டிரைவர் ஒரு கதை சொல்கிறாரு. அப்படின்னா என்ன சொல்லிட்டு அது கூடிய இறுதியாக என்ன சொல்லணும்னா, வாழ்க்கையில் யாருக்காவது ஒருத்தர் நம்ம உதவி செஞ்சு வாழணுன்றாரு. நீங்கள் உதவி செய்கிறதுன்றது சம்மந்தமே இல்லாதவர்களுக்கு பண்ணுறது. ஆமாம், நெருங்கினவருக்கு பண்ணுறதுக்கு வந்து நம்ம கடமை. இப்போ நண்பர் இருக்கான், ஒரு இது கேட்குறான்னா நம்ம கடமை. நண்பராக பழகியிருக்கான், அவனுக்கு ஏதாவது செய்யணும்னு. சொந்தங்களுக்கு பண்ணுறதா நம்ம கடமை. அதுக்கெல்லாம் உதவி கிடையாது. உதவின்றது முகமரியாதை. இப்போ எம்ஜிஆர் பண்ணார்ல, முகமரியாதவர்கள் யாராவது ஒருத்தர் நம்மளை தேடி வரவங்களுக்கு பண்ணது உதவி. அப்படி விஜய் ஏதாவது பண்ணியிருக்காரான்னு பார்த்தா 80Gல தான் வருது. 88 கோடி ரூபா டேக்ஸ் கட்டுறேன். அந்த டேக்ஸில் 80G திரும்பி எடுக்கணும். 5 கோடி செலவு பண்ணி 10 கோடி எழுதுவேன். இதில் தான் இந்த சான்றிதழ் கொடுக்குறதுலாம். நான் அவரை கொச்சப்படுத்தலை, அவர் பண்ணுற வேலையை நான் சொல்கிறேன். இல்லை, அந்த கொடையோடைய நம்ம அவரோட நன்கொடையும் பற்றி பேசிடலாம். ஆமாம், இலங்கை வாழ் மக்களை பாதிக்கப்படும் போது 500 ரூபா கொடுத்த நன்கொடையால் தான் இந்த கொடையால். ரொம்ப கேவலங்க. நமக்கு பொது வெளியில் எல்லாரும் சொல்கிறப்போ நம்ம வைக்கும் பொழுது வேற யாரோ ஒரு சாதாரண நடிகர் 40,000 ரூபா தான் கொடுக்குறாரு. இவர் 500 ரூபா கொடுக்குறாரு. அவ்வளோதான். இந்த அபினவ் நான் இறந்து போனாரு இப்போ காலமான அபினவ், அவர் வந்து 25,000 கொடுத்திருந்தாரு. அதான் சொல்கிறேன், அந்த மனசு இருக்குல்ல, அந்த மனசு தான் கடவுள். இது ஒன்று. இவர் உதவின்னு சொல்கிறார், ரைட்டுங்க. நீங்கள் உதவி கூட வேணாம், கடமையை செஞ்சீங்களான்னு நான் கேள்வி வைக்கிறேன். என்னன்னா, நீங்கள் கரூரில் 20 லட்ச ரூபா கொடுத்தீங்க இறந்தவங்களுக்கு. அது கூட ஏன் கொடுத்தீங்க அப்படின்றத கொச்சப்படுத்தக்கூடாதுன்னு நான் வந்து கொடுத்தாருன்னு. ஆனால் நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யாமல் இதுக்கு மட்டும் 20 லட்சம் கொடுத்தீங்கன்னா இது கேள்வி எழத்தான் செய்யும். ஆமாம், விக்கிரவாண்டியில் 2 மாவட்ட செயலாளர் கார் ஆக்சிடென்ட் வரும்போதே மரத்தில் அங்கேயும் மோதி இறந்து போயிட்டாங்க. இன்னொருத்தரும் இறந்தார். விக்கிரவாண்டியிலேருந்து கரூர் வரைக்கும் பலர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. ஒரு சிறுவன் தன்னுடைய படிப்புக்காக வேலை செஞ்சு செத்து போயிட்டான். இதெல்லாம் நமக்கு தெரியுது. விஜய்க்கு இன்னும் கூடுதலாக தெரியணும். அந்த ஃபேமிலியே போய் பார்த்து அவங்களுக்கு நிதி கொடு, அந்த ஃபேமிலிக்கு மகனாக நம்ம என்ன பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணுவோம். எதையுமே பண்ணல. எல்லாவற்றிற்கும் மேலாக சஜி திரும்ப திரும்ப சொல்கிறேன், உதவி பற்றி பேசுகிறீங்களே, அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணீங்க? நீங்கள் சொல்கிற பார்த்தா 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி அவருக்கு வந்துடும் போல இருக்கு.
இப்போ வரைக்கும் அவங்கள பத்தி இது எதுவுமே வரையும் கண்டுக்கல. நம்ம நினைவு பண்ணிட்டே ஆமா. இருக்கோம். தூத்துக்குடினால அஜிதா. ஏன் அவங்களுக்கு தேவையா? 2 கோடி ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருக்கான்றாங்க. அவ்ளோ தூத்துக்குடினா அஜிதா, தாவேக்கானா அஜிதா. என்னண்ணே எனக்கு புரியலண்ணே. இவர் வந்து நான் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர்ங்கிற ஒரு வார்த்தைய சொல்றாங்க. அது நம்ம என்ன ஜான்ட்ட கேட்டு தான் சொல்லணும். எப்படி அங்க பெரும்பான்மையான மக்கள் இருக்கிற ஜாதிக்கார உள்ளவங்களுக்கு தான் திருப்பியும் மாவட்ட பொறுப்பு கொடுத்திருக்காரு. ஏன் அங்க இருக்கிற இந்த இவங்களுக்கு கொடுக்க கூடாதா? இதுல அவங்க கூட அவங்க இன்னும் கேட்டா ஒரு சிறுபான்மை மீனவர் சமுதாயத்தை சேர்ந்த பெண் பெர்னாண்டஸ் அவங்களோட இது பெண் சொல்லுவாங்க. தலைவர். ஆமா. அதேதான் காளியம்மாளும். ஆனா இவர்கள் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. கேட்டா ஜாதி அதெல்லாம் மதத்துக்கு விட்டுருங்க. அப்பாற்பட்ட தலைவரா? உங்களுக்கு அந்த ஏரியால இவங்க 4 எம்எல்ஏ நிக்க வச்சா ஜெயிப்பாங்க. உறுதியான ஆமா. அப்புறம் ஏன் அவங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? புசிக்கு பிடிக்காது. காளியம்மாளை சேர்க்க மாட்டேங்கிறாங்க. ஜானுக்கு பிடிக்காது. அப்படியே. அப்போ உங்களுக்குன்னு சொந்த புத்தியே கிடையாதா? பலான்னு ஒண்ணு உண்ணும். எவ்வளோ இது இந்த மாதிரி பண்றாரு. நீங்க வாம்மா. என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்க. சார் இந்த மாதிரி இவரு கூட பிரச்சனை. என்ன பிரச்சனை? யோ அங்க யார் யார் ஒர்க் பண்றா? சாமுவேல் ராஜா எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த அம்மா எத்தனை பேருக்கு தெரியும்? கட்சி விரோதமா நடக்குதா? அது சொல்லு. இல்லங்க இந்த இடத்துல இப்படிலாம் பண்ணுச்சு. அதுக்கு வார்ன் பண்ணு. என் பார்வை கொண்டு வா. நீ இவரே வார்ன் பண்ணலாம். அடுத்த தடவை இது நடந்தா நான் நீக்கிடுவேன். இனி உன்னுடைய பணி எல்லாம் இப்படிதான் இருக்கணும். அடுத்தவங்கள போய் டாமினேட் பண்ற வேலை இருக்கக்கூடாது. கட்சிக்கு உட்பட்டு பண்ணு போ. அந்த அம்மாவுக்கு போட்டு விடு. சாமுவேல் ராஜா வேற ஏதாவது போடு. ஓகே. இப்ப நடந்த மலையில கூடன பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிற மாப்பிள்ளூர் ஏரியால அவ்வளவு பெரிய விஷயங்களை பண்ணியிருக்காங்க அஜிதா. நாளைக்கு யாருக்கு போய் நின்னா இது பண்ணும்? இன்னைக்கு அஜித் அதிமுக போயிட்டு என்ன பண்ணுவீங்க? அவ்வளவுதான். உயிர் போராடிட்டு இருக்கிறாங்க. கண்டுக்கிட்டீங்களா? ஜாலியா விழா நடத்துறீங்க. நீங்க விழா நடத்துங்க. அதுக்காக விழாவே நடத்தக்கூடாதுன்னு சொல்லல. அவங்களுக்கு போய் ஒரு கட்சி நிர்வாகி அமைச்சு பார்த்து ஏதாவது அந்த மருத்துவ இது கேளு. விஜய் கேட்டறிந்தார். நம்மால் தான் போடுவாங்கல்ல. அஜிதாவின் நிலைமை பதறி போன விஜய். அதிர்ந்தது சென்னை. உடனடியாக நிர்வாகி எல்லாம் ஒண்ணு போட்டு புகழ தானே செய்வான். நேத்து நிறைய அந்த கார் லைட்டா இடிச்சிருக்கு. மிகப்பெரிய சிக்கலில் விஜய். விஜய் வீடு வந்து சேர்ந்தார் விஜய். நள்ளிரவில் விஜய்க்கு நேர்ந்த அதிர்ச்சி. என்னடா இதுன்னு பார்த்தா அஜிதா காலையில மாத்திரை சாப்பிட்ட மேட்டர். இல்ல அதை விட நான் அவர் கால் தருவி கீழே விழுந்திருக்காரு. கீழே கூட விழல. இல்ல அந்த புஷ் பண்ணாலும் விழுந்திருக்காரு. அதுக்கு பெரிய விபரீதம். எல்லாரும் அப்பதாங்க படிப்பீங்க. நீங்க ஐயோ என்ன விபரீதம் அப்படி பாப்பீங்களா? சார் இந்த நியூஸ் வந்து 10,000 வியூஸ் போயிருக்கு சார். இதே மாதிரியே போடுறா. அதுதான் இதுதான் உலகம். இதுதான் ஜெர்னலிசம். கண்டிப்பா. ரைட்ண்ணா. இவங்க மேட்டர் விட்டுருவோண்ணே. இப்போ அரசியல் நோக்கி போவோம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களோட மீண்டும் அந்த பயணம் தொடங்கிருச்சுண்ணே. நேற்று சோழிங்கநல்லூர் திருப்பூர் பேசியிருக்காரு. அவர் இப்போ புதுசா வாக்குறுதிகள், புதிய வாக்குறுதிகளை வந்து இப்பவே நேரடியாக மக்களை சந்திச்சு அவர் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த புதிய வாக்குறுதிகளை எப்படி பாக்குறீங்க? புது வாக்குறுதிலாம் இல்லைங்க. ஏற்கனவே இவங்க பண்ணியிருந்தது, இவங்க பண்ணாதது, மறுபடியும் பண்றேன்னு இருக்காரு. இவங்க விட்டு போனதே விட்டு. ஆமா. இல்ல அதுல வந்து இந்த தாலிக்கு தங்கத்தோட சேர்ந்து வேஷ்டி சேலை சொல்லியிருக்காரு. தாலிக்கு தங்கம் ஏற்கனவே இருந்தது. அது வேஷ்டி சேலையும் சேர்த்திருக்காரு. அப்புறம் என்ன? நெசவாளர்களுக்காக அந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதை ஏற்கனவே கூட்டத்தில் அறிவிச்சாரு. இப்போ தேர்தல் வாக்குறுதி மறுபடியும் மடிக்கணினி, மறுபடியும் அந்த லேப்டாப் சம்பந்தப்பட்ட இதுக்கு இந்த இருசக்கர வாகன திட்டம், இன்னும் போக போக ஒன்றும் இல்லை. குடிமர கஷ்டமே பட வேணாம். அந்த அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை எடுத்துங்க. முடிஞ்சது. குறைஞ்ச 485 இருக்குது. ஏப்பா இதெல்லாம் நிறைவேற்றல, நாங்கள் இதெல்லாம் நிறைவேற்றுறோம். அவ்வளோதான் போ. வேலை முடிஞ்சது. நீட்டை மட்டும் கட் பண்ணிடணும். ஆமா. அதான் மெயின். நீட்லாம் வேலைக்கு ஆகாது. அப்புறம் இவங்க பாவம் பார்த்தாங்க டிஆர் பால். ஐயோ ஏப்பா நம்மளால முடியாது பண்ணிட்டாங்க. உடனே இப்போ இவங்கள போட்டாங்க. இவங்க என்ன பண்றாங்க? கனிமொழி. நீங்க மகளிர் மாநாடு வேற என்ன பண்றதுன்னு தெரியல அவங்களுக்கு. இந்த பழச யார்கிட்டயா போய் கேட்டா அதான் ஏற்கனவே நாங்க சொன்னோமே. எப்போ 2021 ஆமா நிறைவேற்றினீங்களா? இல்ல. அப்புறம் அதே வச்சுக்கோங்க அப்படின்றதுனால இப்போ என்ன அறிக்கை தயாரிக்குன்னு அவங்களுக்கு தெரியல. அதனால இவருக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது. இவரு எடப்பாடியார் அதாவது அதிமுக திட்டங்கள் நிறைவேற்றாத சொன்னாலே போதாங்க. சென்னையை தரமாக மாற்றுவேன், மின் கட்டணத்தை ஓரளவுக்கு சக்தி வாய்ந்த அளவுக்கு குறைப்பேன், பத்திரத்தால் சொத்து வரி இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு குறைப்பேன், இந்த மாதிரி சொன்னாலே போதும். கல்வி கடன் ரத்து பண்ணுவேன், இவர்களுக்கு நான் வேலை கொடுப்பேன், இந்த மாதிரி சொன்னாலும் ஆட்சி பிடிச்சிடலாம். ஈஸியாக முடிஞ்சு போயிடும். 20 வருஷம் பணியாற்றினா எஸ்ஐனாங்க. போலீஸ் குடும்பமே போட்டுச்சு. பண்ணவே இல்லையா? பண்ணல. நான் பண்ணுவேன்னு சொன்னா இந்த சம வேலை சம ஊதியம்னா இந்த ஆசிரியர்களுக்கு எவ்வளவு பண்றேன்னு சொல்லி அவர் தானே போராட்டத்தில் போய் கலந்துட்டு சொன்னாரு. போய் கூட படுத்திருந்தாரு. இன்னைக்கு என்னாச்சு பாருங்க. ஆசிரியர்கள் அது ஒன்று சொன்னீங்களா? என்னது ஆராசா பேசுனது. அது அடுத்து வரும். இப்போ அவ்வளோ மேட்டர் இருக்கு. இப்போ இந்த காங்கிரஸ் கட்சியில இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள் இருக்கும்போது பார்த்துருக்கேன், கிருஷ்ணசாமி அவர்கள்லாம் இருக்கும்போது பார்த்துருக்கேன். எதுப்புமே காங்கிரஸோட தலைமை, மாநில தலைமையை வந்து கன்சல்ட் பண்ணாமல் அந்த டெல்லியிலேருந்து ஒரு தலைமையோட ஆதிக்கம் என்றைக்குமே இருக்காது. நம்ம பார்த்துருக்கோம். காங்கிரஸில் வந்து ரொம்ப பெரிய லெவலில் பார்த்துருக்க மாட்டோம். அது வெளியே உள்ளார இருந்திருக்கலாம், வெளியே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது.
ஆனா என்றைக்கு செல்வ பிறந்தகை அவர்கள் வந்தாரோ, இந்த தேர்தல் நெருங்க, அதாவது எம்பி எலெக்ஷன்லயும் அந்த மாரி இவரோட ஆதிக்கத்த மீறி டெல்லி ஆதிக்கம் இருந்துச்சு. இப்பவும் அதே மாரியான ஒரு ஆதிக்கம் பிரவீன் சக்கரவர்த்தி மூலமா வந்திருக்கு. அவர் நேத்து ஒரு போடு போட்டாரு. இந்தியாவிலேயே அதிகமா கடன் வாங்குற மாநிலம் தமிழகம் தான். அது என்னன்னா, யுபியோட கம்பேர் பண்ணி பேசிட்டாரு. உண்மைய பேசிட்டாரு. அதுக்கு இங்க வந்து அண்ணன் கொந்தளிச்சு இருக்கிறாரு செல்வ பிறந்தகை. முதல்ல அவர் பிரவீன் சக்கரவர்த்தி இந்த குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறீங்க? இத கொஞ்சம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அன்புமணி போட்டிருந்தார். ஆமா. லேட்டா போட்டிருக்காங்க. ஆர்பிஐ வெளியிட்ட ஒரு இதுல உபரி தொகை, உபரி பட்ஜெட் உபரி பட்ஜெட். 27,000 கோடி ரூபா உபரி பட்ஜெட்டு ஊபி, குஜராத்லாம் போடுறாங்க. நம்ம பற்றாக்குறை பட்ஜெட்டுன்னு 3 கோடி 3000 கோடி பற்றாக்குறைன்னு சொல்லிட்டு 20,000 கோடியில போய் நிக்குது. அவர்கள் வாங்குற கடன முதலீடுகளில் பண்ணிக்கிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்றாங்க. இங்க வாங்குற கடன செலவினங்களுக்கும், சம்பளத்துக்கும் இதுக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் தெளிவா ஒரு இது பண்ணார். நம்ம கூட பேசியிருப்போம். அதே தான் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லியிருக்காரு. என்ன கூடுதலா 2010ல நீங்க டாப்ல இருந்தீங்க, அவங்க ஒண்ணும் இல்லாம இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க டாப்ல இருக்காங்க, நீங்க ஒண்ணும் இல்லாம இருக்கீங்க. வட்டி கட்டுறதுல ஹரியானாலாம் விட அதிகமா போயிட்டீங்க அப்படின்ற அளவு சொல்லியிருக்காரு. உடனே ஜோதிமணியை விட்டு அவரு இவருன்னு சசிகாந்த் செந்தில், சசிகாந்த் செந்தில். இது எல்லாத்த விட அந்த அப்துல்லா சொன்னதான் செம. யோ நம்ம வாங்குற 2 லட்சம் கோடி ரூபா வரியா, அதுல 62,000 கோடி ரூபா தான் நமக்கு வருதாம். மீதி 1,62,000 கோடிய மற்ற மாநிலம் கொடுக்குறாங்களாம். இது என்ன கணக்கு இது? புதுசா இருக்கு. 200ல 62 போனா 138. ஆனா 162 எப்படி வரும்? அது ஏற்கனவே இந்த போன தடவை சொன்னார்ல, அப்துல்லா கணக்காது. முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார்லண்ணே, 2,500 + 1,500 5000 அந்த கதை தான். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? அண்ணன் வந்து கஷ்டப்படுவாரு, தம்பி குடும்பம் இதாகுன்னா அண்ணன் குடும்பம் எடுத்து தம்பி குடும்பம் கொடுப்பாங்க. அதனால வந்து இது இன்னொன்று சிபில் உடைய கணக்கு வச்சு தான் உலக வங்கி கடன் கொடுக்கணும். இதுதான் புதுசுண்ணே. அப்ப இவரு என்ன இதெல்லாம் யாருக்கு தெரியும்? இது அண்ணனுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. எப்படி இது வேற யாருக்கு? அவரை கேள்வி கேட்டா என்ன சொல்றாரு? நான் வந்து எந்த அர்த்தத்துல போட்டேன்னு கரெக்டா படிச்சு புரிஞ்சுங்கன்னாரு. சரின்ட்டு மறுபடியும் படிச்சா மறுபடியும் அதான் சொல்லியிருக்காரு. சிபில் இதை வச்சு தான் உலக வங்கி ஊபிக்கு கடன் கொடுத்துருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இது பெரிய வைரல் ஆகிட்டு வருது. பலரும் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. சில பேர் பிரபலங்களை விமர்சனம் பண்ணுறாங்க. நான் சொல்ல வர்றது என்னென்னா, இவர் சொல்கிறது ஜிஎஸ்டியில் பொருந்துமா? ஜிஎஸ்டியில் எஸ்ஜிஎஸ்டியில் 50% எடுத்தோடனே வந்துடுது. மீதி ஒரு 8 to 9% ஈவு தொகையாக ஸ்டேட்டுக்கு கிடச்சிருக்கு. அப்போ அதுவும் பொய். மற்ற வரி வருவாய்களில் சென்ட்ரலுக்கு ஸ்ட்ரைட்டாக போகிற வருவாய் இருக்குது, வரி இருக்குது. அதுலேயும் உங்களுக்கு ஈவு கொடுத்துட்றாங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இங்கே வசூலிக்கிற வரியும் இருக்குது, நிறைய இருக்குது. அப்புறம் என்ன உங்களுக்கு இன்னும் வரி இதே கதையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறது? அப்போ இவர்கள் வழக்கம் போல அதான் ஏதாவது ஒன்று சொல்லி அடிச்சு விடுவாங்களா? அந்த குலக்கல்வி சொன்னாங்கல்ல, அதே அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அடிச்சு விட்டுறது. அது போய் ஜனங்கள்கிட்ட இது பண்ணுறதுக்குள்ள கீழே வந்து ஆள் தான் வச்சுருக்காங்கல்ல, நீங்கள் எதாவது போட்டிங்கன்னா கண்டபடி திட்டுறது. இவருக்கு ஒன்றுமே தெரில. அண்ணா அப்துல்லா அண்ணா அவனுங்களுக்கு போய் சொல்லி யாரோ ஒரு டிவிகளை புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்டாங்க. அது கீழே அது வேற. இவங்களுக்கு போயெல்லாம் பதில் சொல்றீங்கண்ணா, இவனுங்கெல்லாம் புரியாத கூட்டணே அப்படின்னு பேசுறாங்க. ஏம்பா அவரு தான் புரியாம போட்டிருக்காரு, சிபிலுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியாம. அதுதான் விஷயம். உலக வங்கி கொடுக்குற கடன் நம்ம ஒருத்தன் கேட்டிருக்கான், பாகிஸ்தானுக்கு எப்படி 2.5 பில்லியன் கொடுத்துருக்காங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவீங்களா? முதல்ல இது வந்து இன்னைக்கு செல்வ பிறந்தகை அண்ணா வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காரு. பயங்கர காட்டமா சொல்லியிருக்காரு. தமிழகத்துல சொன்னதை சொல்லிட்டு இன்னைக்கு சொன்னதை சொல்லுங்க. நேற்று என்ன சொன்னார் பாத்தீங்களா? என்ன சொல்லியிருந்தாரு? சோடங்கர் வந்து ஆட்சியில பங்குலாம் கேட்கிறாரு. ஆமா, அவரு தான் பொறுப்பாளர். அவர் இல்லாத உரிமையா அவர் கேட்பாரு. என்ன இப்போ அப்படின்னு நம்மளுங்க அப்படி தடுமாட்டாங்க. நீங்க பேசுறீங்க செல்வ பிறந்தகை அப்படின்னு. இன்னைக்கு அதோட கோவத்தை காமிச்சிட்டாருன்னு. இன்னைக்கு கோவத்தில் என்ன சொல்லிட்டாருன்னா, மாநில தலைவர் நான் இருக்கும்போது இங்கே இருக்கிற நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் உங்களுக்கு கணக்கு. யாரோ எங்கே இருந்தமோ போடுற ட்விட்டருக்குலாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இனிமேல் அதை பற்றி கேட்காதீங்க. ரொம்ப காட்டமாக நம்ம வந்து ரொம்ப கம்மியாக வச்சா கூட சவுண்ட் அதிகமாக கேட்குற அளவுக்கு கத்திட்டு போயிட்டார். நான் இன்னைக்கு ரொம்ப கோவப்பட்டும் போயிட்டார். இதுக்கு மேலே ஏதாவது வேணுமா அப்படிங்கிற கேட்டும் போயிட்டார். அவர் யாருங்கன்னு கேட்கணும். நம்ம ரிப்போர்ட்டரை கேட்க மாட்டோம். அவர் யாருங்க? அவரே சொல்கிறாருண்ணா. அவர் யாருன்னு தெரியாதவங்களுக்குலாம் நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்கிறார். இவங்களுக்கு தெரியாது, அதான் பிரச்சனை. நம்மால் மார்ட்டின் மடக்கி வரணும். ஏன்பா அவர் தான் இன்டெலெக்சுவலுடைய தலைவர், அகிலின் தலைவர். எல்லாத்தையும் சொல்ல போனால் எஸ்ஏஆரை கொண்டு வந்ததே தேவையில்லாமல் பூத்தினதே அவரா? ராகுல் காந்தியுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அப்போ அவருக்கு இது இல்லையா? சொல்லுங்க. இன்னொன்று அவர் என்ன கருத்து தானே வச்சிருக்காரு. அவர் கூட்டணி பற்றி ஏதாவது சொன்னாரா? எதுவுமே இல்லை. அப்புறம் என்ன அதுக்கு பதில் சொல்லிட்டு போங்க. இன்னொன்று நேற்று ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு இல்லை. நேற்று சோடங்கருக்கு மட்டும் என்ன சொன்னீங்க? அவருக்கு உரிமை இருக்கு. இன்னைக்கு நீங்கள் நான் தான் மாநில தலைவர்ன்றீங்க. நேற்று சோடங்கருக்கு அதை சொல்லணும்ல. ஆமாம், அவர் தேர்தல் பொறுப்பாளர்னால சொல்லாமல் வந்துருப்பாரோ.
எதை வேணா இருக்கட்டுங்க. அவர் வந்து தமிழ்நாட்டுல வந்து அரசியல பத்தி கண்டபடி பேசுறாரு. திமுகட்ட நாங்க ஆட்சியில பங்கு கேட்போன்றாரு. அப்போ உங்களுக்கு தானே சங்கடம். நாளைக்கு போய் பார்க்கும்போது நீங்க தானே பேசுவீங்க. ஆமா. ஆ. அதனால பிரவீன் சக்கரவர்த்தி கலகம் மூட்டிக் கொண்டே இருக்கிறார். அது யாருக்கு நான் சாதகமா போய் முடிய போகுது? திமுகவுக்கு வந்து அது எதிலாவது காங்கிரஸோட கூட்டணியிலேருந்து வெளியே போக வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இவங்க பிரவீன் சக்கரவர்த்தி எப்படா ட்விட்டர் போடாமல் சொல்லிட்டு இங்கே ஒரு பல பத்திரிகையாளர் காத்துட்டு இருக்காப்பா. போட்டாப்பாப்பா 150 வருஷம் 15 மாசம் கட்சியை நோக்கி வருது அப்படின்னே போட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது எப்படி இது யாருக்கு சாதகம்? பிரவீன் சக்கரவர்த்தியா காங்கிரஸ் 150 வருஷ கட்சினா, அதோடைய தலைமைனா கார்கே, அதோடைய இதுனா மாநில பொறுப்பாளர் சோடங்கர். சோடங்கர், இங்க தலைமைனா செல்வபிரதேசம். செல்வபிரதேசம். இதுதான் செட்டப். இவங்க பேசினாதான் 150ஓட கட்சி. சும்மா அப்படியே ஊட்டின்னு அவர் வெளியூர் போயிட்டாருன்னா, இவர் ஏதாவது ஊட்டிட்டு இருக்குது, ஏதாவது பண்றதுன்னா, இவரெல்லாம் வந்து இதாவாரா? நான் சொன்னப்போ கூட சொன்னேன். பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்திக்கிறது பாண்டிச்சேரி, கேரளா மேட்டருக்கு மட்டும்தான். அது கூட இந்த பெரிய உருட்டுக்குதே கேசி வேணுகோபால், அது இந்த மாணிக் தாக்கூர் இந்த குரூப்போட சேர்ந்து இந்த வேலையை பண்றாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து திமுகவோட தான். இதை கூட ஏன் பண்றாங்கன்னா, எதிர்கால திட்டத்துக்கு தான் பண்றாங்க. அதுக்கு தாவேக்கா இது திமுக ஒத்துக்கணும். ஆ. பெரிய கட்சி திமுக தானேங்க. ஆமா. நீ இங்க ஒரு இது அங்க ஒரு இது எடுக்கிறாங்கன்னா பைத்தியக்காரங்களா கேட்பாங்க. அதனால பாண்டிச்சேரியில நம்மளோட கூட்டணி இருக்கீங்க, அது எப்படி அங்க போவீங்கன்னு கேட்பாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் அவங்களுக்கு இருக்குது. என்ன பிரச்சனை, இது இப்படியே உருட்டி இருந்தா சீட்டு எண்ணிக்கையில கொஞ்சம் பந்தா பண்ணலாம் அப்படின்னு. இதுல தாவேகா வந்து தேவையில்லாம காங்கிரஸை பூஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து என்னன்னா ஆசை. இவங்களை யோசிச்சு பாருங்க. ஏடிஎம்கே தாவேகா கூட கூட்டணி எதிர்பார்த்து கேட்குது. இவங்க நேரா போய் உட்காந்துக்கின்னு 117 117 வச்சுக்கலாமா, 2.5 வருஷம் தாங்க சோடி போட்டு போட்டு பார்க்கலாமா, கிளம்புன்ட்டாங்க. கிளம்புன்னா பிறகு இவர்களுக்கு ஒரு இது இருக்குது ஆசை. அப்பதான் சித்தப்பா வராரு. கூட்டு வந்து அவரை மேடையில் ஏற்றிட்டு கையில் திறம் போட சொல்ல போட மாட்டேன்னு சொன்னார். ஞாபகம். அவர் வந்து நான் சொல்றாரு, சேரலாம் வேற லெவலு, ஆனா இப்ப சேர்ந்துடாதீங்க, நான் முடிச்சுட்டு வர்றேன், டிசம்பர்ல நம்ம நல்லா பேரம் பேசலான்ட்டு போயிடுறாரு. அது ஒரு பார்ட்டு. இவங்க அதை நம்பிட்டு இருக்கும்போது பாஜக கையில் எடுத்துருது. பாஜக கையில் எடுத்த உடனே ஏடிஎம்கே அங்கே போயிடுச்சு. போன உடனே என்ன ஆச்சு, ஐயோ போச்சேன்ட்டு இவர் என்ன சொல்லியிருந்தாரு, இவர் ஆதவலாம் பாஜக அதிமுக முறிஞ்சிரும், மீண்டும் அதிமுக எங்கள்கிட்ட வரும்ன்ற மாதிரி பேசியிருந்தார். அதனால இவருக்கு என்னன்னா உட்காந்து இந்த மரத்தடியில் உட்காந்து சிம்னி வியாபாரி மாதிரி கனவு கண்டுகிட்டு இருந்தான் வேலை. இப்போ அந்த இவர் செங்கோட்டை உட்பட பாவம் அவருக்கும் போச்சு. இவங்களோட சேர்ந்தனால என்ன காங்கிரஸ் எங்களோட வரும், அது என்னது எதிர்காலமா ஏதோ ஒன்று சொல்கிறேன், சொல்றது பலது புரிய மாட்டேங்குது, அது நடக்கும் இது நடக்கும்ட்டு அவர் தனியாக பேசி கொண்டு போயிட்டு ஜனவரிக்கு அப்புறம் ஒரு விஷயங்கள் தெரியுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து திமுகவுடைய பேச்சாளர்கள் வரிசையாக நம்ம பேசுறதுக்கு முதல்ல வந்து அண்ணன் ராசா அவர்கள் மாதவரத்தில் ஒரு இது நடந்திருக்கு. ராசா, ஆமாம், உதயநிதி அவர்களுடைய துணை முதல்வர் உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், போட்டாருன்னே ஒரு போடு. கொரோனா காலகட்டங்களில் செவிலியர்கள் மருத்துவர்கள் வரும்போதே 5 மணி நேரம் எந்த செவிலியரும் மருத்துவரும் வெளியே வரல. ஏன்னா என் உயிருக்கு முக்கியங்க, எனக்கு சம்பளம் முக்கியம் இல்லை, எனக்கு வேலை முக்கியம் இல்லை, என் குடும்பம் என் உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் முடங்கிட்டாங்க. முதல்வர் ஒருத்தர் மட்டும்தான் எல்லா பக்கமும் அலைஞ்சு வந்தார். அப்படிப்பட்ட முதல்வர் ஏன் எங்கள் முதல்வர் அப்படின்னு சொல்லி வார்த்தையை சொல்லியிருக்காரு. இது ரொம்ப, அதாவது எல்லாருக்குமே தெரியும் அவங்களுடைய பங்களிப்பு தான் மெயின் பங்களிப்பு, டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸோட பங்களிப்பு. இது கொச்சப்படுத்துறது மாதிரியா? ஒரு நர்ஸு சொல்கிறா, அவங்க கர்ப்பிணி, கொரோனாவில் உயிர் போயிடும் தெரியும், ஏன்னா மற்றவர்களோட கர்ப்பிணிக்கு இந்த எதிர்ப்பு சக்தி உயிர் போயிடும் தெரியும், ஆனாலும் உழைத்து கடைசியில் அவங்க கொரோனா போச்சு, உயிர் போச்சு. ஒரு டாக்டர் இறந்து போய் அவருக்கு புதைக்கிறதுக்கு கல்லறை இல்லாமல் அலைஞ்சாங்க. இது மாதிரி எத்தனை பேரை சொல்லணும்? தேவதைகள் தூக்கி வச்சு கொண்டாடினீங்க. இந்த ராசாக்கெல்லாம் அப்போ கொரோனா ஊசி ஏற்றி விட்டுருக்கணும், மிஸ் பண்ணிட்டாங்க. ஏதாவது பேசணுன்றதுக்காக எல்லாம் பேசக்கூடாது. எல்லாம் நம்ம இந்த கேள்விக்கு பதில் சொல்றது ஐயோக்கியத்தை எனக்கு இதுவாக தோணுது. இதுக்கு எதெல்லாம் சொல்றேன்னு தெரியல. எதிரில் இருக்கிறவனையோ, அந்த முதல்ல முன்னாடி கூட்டத்தில் இருக்கிறவங்களையோ, இல்லை மேடையில் உட்காந்துருவங்களோ, யாரை பற்றியும் கவலைப்படாமல் ஒருவர்களுடைய தியாகத்தை தேவதைகள் தூக்கி கொண்டாடிட்டு அவர்களுடைய தியாகத்தை கொச்சப்படுத்துறீங்களா? நீங்களாம் மனுஷங்களா? எதில் சேர்க்கிறவங்களெல்லாம்? அன்னைக்கு அந்த டாக்டர் 24 hours ஒர்க் பண்ணாங்க. அதாவது அங்கேயே தங்கிடணும், வீட்டுக்கு போக முடியாது. ஏன்னா வீடுன்றதே இப்போ கிடையாது. அதனால அங்கேயே குவாரண்டைனு, டியூட்டி முடிச்சோடனே 1 வாரம் அவங்கள அப்படி தனிமைப்படுத்துறது, இந்த மாதிரி எவ்வளோ கொடுமைகள். அது எவ்வளோ படிச்சுட்டு இருந்த பசங்க எம்பிபிஎஸ் படிச்ச அவங்க பயிற்சி மருத்துவர்கள், அவர்கள் தியாகம் என்ன, செவிலியர்கள் தியாகம் என்னன்னா கொஞ்சம் நஞ்சமா. நீ உக்காந்துட்டு பாதுகாப்பாக உக்காந்துக்கிட்டு நீ வந்தியா முதல்ல எங்கேயாவது? வாய் இருக்குன்னு என்ன வேணா பேசுறதுங்க. இந்த ஜென்மங்கள் இருக்க
கடுமையா கண்டனம் தெரிவிக்கணும். மருத்துவர்கள் மற்றவர்கள் எல்லாம். இந்த எல்லாருமே. பிரச்சனைய அதிமுக எடுத்துட்டு போய் மருத்துவர்களையும் அவங்க தியாகத்த கொச்சப்படுத்தின ராசான்னு போட்டு இது பண்ணணும். மேடையிலேயே கண்டிக்கணும். கலைஞரா இருந்தா கண்டிச்சுருவாரு. கண்டிப்பா. எனக்கு என்னன்னு உட்காந்துட்டு நீ பாட்டுல பேசுவ. முதல்வர் வந்தாருன்னா, முதல்வர் வந்தாரு தான். இப்ப என்ன இப்போ? அவருக்கு இது இதுல ஒரு இருந்தது. கேள்வி என்ன, பிரைம் மினிஸ்டர் எங்கேயாவது வெளியே வந்தாரா? ம். பிரைம் மினிஸ்டர் வெளியே வரல. ஆனா இங்க முதல்வர் மட்டும் தான் வெளியே வந்தாரு. எல்லாரும் இருந்தாங்க களத்துல. களத்துல இல்லாதவர்கள்னா கொஞ்சம் பேர் தான். மற்றபடி பெரும்பாலும் திமுக, அதிமுகல எல்லாரும் இருந்தாங்க. திமுகல ஒருத்தர் செத்து போயிட்டாரு. யார் மேடம்? ஜே.என். அன்பழகன் அவர்கள். 7 இது ஏடிஎம்கேல அந்த மாரி பலரும் பாதிக்கப்பட்டாங்க. கொடுமை அனுப்பிச்சாங்க. ஒண்ணும் அவங்க ஓரம் இருக்கல. ஏங்க விஜயபாஸ்கர்லாம் பம்பரமா சுத்துனாருங்க. அவ்ளோ உட்காந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொருத்தரும். என்னமோ எனக்கு என்னன்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த குவாரண்டைன் அந்த பீரியட் அந்த அந்த லாக்டவுன் பீரியட எதிர்கொண்டது இருக்குல்ல. அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம்ங்க வாழ்க்கையில. ஒற்றுமையான ஒரு இயக்கமா நம்ம பார்க்கப்பட்டது. எல்லாரோட ஒற்றுமையும் அதுல எவ்வளவு பெரிய விஷயமா தெரிஞ்சது. ஊரடங்கு உத்தரவு வழக்கமா பைத்தியக்காரன் இருப்பான் சுத்திட்டு இருப்பான். அதையும் தடுத்து எந்த அளவு ஒர்க்கு போய் ராதாகிருஷ்ணன கேளுங்க. ஐஏஎஸ் எவ்வளோ செவிலியர்கள் ஒர்க் பண்ணாங்க, எவ்வளோ டாக்டருங்க ஒர்க் ஒர்க் பண்ணாங்க. பண்ணாங்க. ரொம்ப சாதாரணமா பேசுறாங்க. அது தொடர்ந்து நான் ஒரு வார்த்தை சொல்றாரு. திமுகல தலைவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறது ஒரு வரலாறு இருக்கு. நாளைக்கு எவனோ ஒருத்தன் பவுடர் பூசிட்டு வந்துருவான். அவன் வந்தவுடனே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மறைஞ்சு போயிரும். எங்களோட வரலாற தெரிஞ்சுட்டு பேசுப்பா. நாங்க உதயநிதி அவர்களுக்கு எதுக்காக பிறந்தநாள் கொண்டாடுறோம்னு ஒரு தனி வரலாறே உதயநிதி என்ன அவர்களுக்கு. வரலாறு? ஒரு கல் ஒரு கண்ணாடி நடிச்சதா? உங்களுக்கு தெரியும்ல, வழக்கம் போல அண்ணன் பேசுவார்ன்னு. சனாதனத்துக்கு எதிராக அவர் பேசினது, மண்டியிட மாட்டேன்னு சொன்னது, கோர்ட்டுக்குள்ள போய் வண்டியிட நின்றது. மாட்டாங்க சொன்னாரு. ஐயா எல்லா ஸ்டேட்லயும் போட்டிருக்க வழக்கெல்லாம் ஒண்ணாக்கி விசாரிங்கன்னாரு. அங்க போய் ஆமாய்யா நான் பேசுனது உண்மைதான். நான் அப்படிதான் பேசுவேன்னு சொல்லுங்க. அப்படி சொல்லலையே. சொல்லவே இல்ல. அ. இந்த விஷயத்துக்காக தான் நாங்க வந்து இது கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற வார்த்தை சொன்னாரு. அது மட்டும் இல்லாம மேடையில இருக்கிறவங்கலாம் நீங்க இன்னைக்கு பிஎல் படிச்சதுக்கு காரணம் பெரியார் தான். பெரியார். நம்மளுடைய இன்னைக்கு வளர்ச்சிக்கு காரணம் பெரியார் தான். இன்னைக்கு தனிக்காட்டு ராஜாவாக நம்ம இன்னைக்கு வந்து இந்தியால வந்து நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்கு யார் காரணம்? பெரியார். பெரியார் தான் காரணம். பண்டிதர் நேருக்கு இந்த மாதிரியான மாண்பு தெரியாம இருந்தது பெரியார் தான் கத்துக் கொடுத்தார் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. கற்றுக் கொடுக்கும் இனம் நம் இனம். இன்னைக்கு இந்தியாவுல வந்து பெரிய அளவுக்கு ஜிடிபி மற்ற வளர்ச்சி எல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் பெரியார் தான். பெரியார். சென்னையில் சாலைகள் குண்டும் குழியுமா இருக்கிறதுக்கு காரணம் பெரியார் தான். இன்னும் வேற என்ன சொல்லலாம்? எல்லாத்துக்கும் பெரியார் தான் காரணம். இப்போ இன்னைக்கு நாம் சுத்தமான காசை சுவாசிக்கிறோம் என்றால் காரணம் காரணம் பெரியார் தான். இயற்கை நம்மை வஞ்சிக்காமல் மாதம் மும்மாரி மழை பொழிவுதான் காரணம் பெரியார் தான். மலையில் தப்பிச்சது காரணம் பெரியார் தான். பெரியார் தான். மலையில விழுந்து செத்து போன காரணம் பெரியார் தான். கஞ்சா விற்கிறதுக்கு காரணம்லாம் பெரியார் தான். மெத்து அதிகமாக வைக்கணும்னா அதுக்கும் பெரியார் தான். நல்லது நடந்தா அதுக்கும் பெரியார் தான். கெட்டது நடந்தா அதுக்கும் பெரியார் தான். எல்லாத்துக்கும் பெரியார். பெரியார். சர்வலோக நிவாரணி ஆயிட்டார் அவர். இவர்கள் பெரியாரை மேன்மைப்படுத்தவில்லை. பெரியாரை இவர்கள் தான் கேவலப்படுத்துகிறார்கள். பெரியார் சொன்ன பகுத்தறிவை மேன்மைப்படுத்தவில்லை. பகுத்தறிவுன்னு இவங்களா சில இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இதுதான் பகுத்தறிவுன்னு அண்டை மதங்களை வம்பிழுக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்து மதத்தை வந்து இந்து மத மக்களுடைய நம்பிக்கைகளை இவங்க வந்து சதிக்கிற வேலை பண்றாங்க. அதுல ஒன்று தான் தீபாவளிக்கு நான் வாழ்த்து சொல்ல மாட்டேன், விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன்றதெல்லாம். இவர்கள் யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தா? இவர்கள் சொல்றது தான் கரெக்டுன்னு யார் சொன்னா? பெரியாரே சொல்லலையே. அப்போ அதுக்கெல்லாம் பெரியாரை துணை கூட்டு வர்றது, மொழி கொள்கையில இருமொழி கொள்கை தான் அப்படின்றதுல பெரியாரை கூட்டு வர்றது. இவர்கள் இதுக்கு சரி பெரியார் இதெல்லாம் சொன்னாரு. மற்ற இந்த முறைகேடுகள் புகார்லாம் வருது. அதுக்கெல்லாம் பெரியார் நான் சொன்னாரா? என்ன பெரியார் உங்களை ஆதரிச்சாரான்னு நான் கேட்குறேன். பெரியார் எய்த்து தொடங்கப்பட்ட இயக்கம் தானே திமுக. பெரியாரை எதிர்த்து தொடங்காது கண்ணீர் துளிகள் தான். உங்களை ஆட்சிக்கு வர வரைக்கும் பெரியார் நான் வாழ்த்தினா இருந்தாரு. இல்ல நீங்க பெரியாரை வாழ்த்துறீங்க. பெரியாரை அந்த திட்டுனீங்க. பெரியாருடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருக்கோ அதுக்கு சாதகமா இருக்குது. ஓ, அதுதான் கி வீரமணி அவர்களும் பின்பற்றுறாரோ ஆசிரியர். நீங்க பாருங்களேன், அவர் வந்து 67 வரைக்கும் காங்கிரஸுக்கு துணையா இருந்தாரு. ஆமா. 67க்கு பிறகு திமுக வாழ்த்த ஆரம்பிச்சிட்டாரு. எம்ஜிஆரை கண்டுக்கவே இல்லை. எம்ஆர் ராதா சுட்டார்ல, பெரியார்ட்ட இருந்ததா அறிக்கை வந்ததா கேளுங்க. எதுவுமே கிடையாது. ஆனா அந்த எம்ஜிஆரை இல்லாத பாடலாம் படுத்தினார். அந்த எம்ஜிஆர் தான் பெரியாருடைய எண் சீர்திருத்தங்கள்ல இருந்து எழுத்து சீர்திருத்தம் எல்லாத்தையும் கொண்டு வந்தார். ஆனா இவர் 76 வரைக்கும் எம்ஜிஆரை திட்டிருந்தார். சாரி 73 வரைக்கும் அவர் உயிரோட இருக்க வரைக்கும். 73ல இறந்துட்டார். ஒருவேளை உயிரோட இருந்தானா 77க்கு அப்புறம் எம்ஜிஆர் ஆதரிச்சிருப்பாரு. ஆனா ஆட்சி கொண்டாடல. அதனால அவருடைய வாழ்நாள் முழுவதும் நீதி கட்சியில இருந்து எல்லாம் எடுத்துக்கங்க. அவரு ஆளுங்கட்சியோட டிராவல் பண்ணதான் அதிகம். பெரியாரை இந்த அளவுக்கு நம்மளை பேச வைக்கிறது உண்மையிலேயே நான் வருத்தப்படுறேன். பெரியாருடைய பல சீர்திருத்தங்கள் பல விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஆதிக்கம் செலுத்துச்சானா செலுத்துச்சு, மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நீங்கள் பெரியார் இந்த மாதிரிலாம் சொல்றது மூலிமா விமர்சிக்க வைக்கிறீர்கள். அதான் பிரச்சனை. நீங்கள் ஏதோ பெரியார் கூட 49 டிராவல் பண்ண மாதிரி யோக்கியம் பேசும்போது தான் பெரியார் அப்படி இல்லை, காங்கிரஸ் கூட தான் இருந்தார், காங்கிரஸை தான் இப்போ ஆதரிச்சாரு. உங்களை அவங்க அண்ணாவெல்லாம் ஆதரிக்கவே இல்லை.
பெரியாருக்கு எதிராக தான் நீங்கள் 2 பேரும் இயங்குனீங்கன்றத உண்மையை நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் இன்றைக்கி எதுவுமே பெருசாக வந்து ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா அவ்வளோ சமூக நீதி பேசணும்னா போய் பெரம்பலூரில் நில்லுங்க. நின்று பாருங்க, அப்போ தெரிஞ்சிடும். அடுத்த இது நில்லுங்க, அதை கேட்டு சீட்டு வாங்குங்க. சீட்டில் உட்காருது முதல்வர் பக்கத்தில் யார் உட்காருதுன்னு மியூசிக்கல் சேர் விளையாடிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சமூக நீதி பற்றி சுயமரியாதை இருக்காங்க. பெரியார் சொன்ன சுயமரியாதை எங்கே போச்சு? ஏன் நான் இங்கே உட்காந்தா என்னன்னு கேட்டு உட்கார வேண்டியதானே? உட்காந்தீங்களா? உட்காந்த பிறகு அப்படி ஒரு பார்வை பார்த்தாரு. டப்புன்னு நான் சொன்னல, இதுக்கு தான் நான் சொன்னேன், நீங்கள் எங்கே உட்காருங்கன்ட்டு எழுந்திரிச்சாங்க. உண்மையாக நடந்ததா இல்லையாங்க அது? பொது மீட்டிங்கில் நடந்துக்கிறேன், மேடை எல்லாரும் தெரிஞ்சுது. அப்புறம் நீங்கள் என்ன சமூக நீதின்றீங்க? நீங்கள் பெரம்பலூர் தானே உங்கள் சொந்த மாவட்டம், ஏன் போய் அங்கே போய் நிற்கிறீங்க நீலகிரியில்? இதில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கொண்டாட்டங்களையுமே அவர் விமர்சனம் பண்ணது ரொம்ப கொச்சையாக இருந்தது. ஏன் நாங்கள் வந்து கேக்கு சாப்பிடுவோம், பிரியாணி சாப்பிடுவோம், எங்களுக்குள்ளே கேக்கை பரிமாறிப்போம், பிரியாணி பரிமாறிப்போம், மற்ற விஷயங்கள் நாங்கள் பண்ணணும், எங்களுக்கு என்ன கட்டாயம் இருக்குங்கிற ஒரு வார்த்தை. ஓட்டை வேணாம்னு சொல்லுங்க. எங்களுக்கு கேக்கு கொடுக்குறவங்க பிரியாணி கொடுக்குற ஓட்டு மட்டும் போதும், உங்கள் ஓட்டு தேவையில்லைன்னு சொல்லுங்க. அதை சொல்ல மாட்டாங்க. அது ஏவா வேலை வேற எதுவும் உருட்டிக்கிறார் இந்துக்கள். இது அதான் தெரியுமே, நாங்கள் எல்லாம் இங்கே ஒற்றுமையாக தான் இருக்கிறோம், நீனா தனியாக வந்து தனியாக விட்டுறீங்க. அந்த மாதிரி இதுக்கு அடுத்து அண்ணன் ரகுபதினே, இவர் நம்ம விஜய் வந்து நாயகன். ஆமாம், விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாரு, நான் தனியாக வரப்போகிறேன்னா அணியாக வரப்போகிறாங்கிற விஷயத்துக்கு உடனே பத்திரிகைகள் கேட்டாங்க. விஜய் வந்து அவனுக்கு நம்ம தெரிஞ்சு போச்சு, இவர் நல்லா வளருவார், ஏதாவது கேட்கலாம் அப்படி. அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, டக்குன்னு சொல்லிட்டாங்க, தனியும் அணியும் எங்க அணி முன்னாடி எல்லாமே வந்து இதாக்காது, கனி ஆகாது. பிணின்ட்டாரா? கனி ஆகாதுன்றாரு. அணி 3 சொல்லி, அணினா 3 சொல்லி, பிணின்னு சொன்னா கரெக்டா இருந்திருக்கும். அணி கனியா? கனி ஆகாது, நாங்க தான் வந்து கனியா இருக்க போறோம், எங்க இருந்து எந்த கூட்டணியிலிருந்து எங்க இருந்து பிரிக்க முடியாது, காயா இருப்பாங்களாமா, காயா இருப்பாங்க. இந்த மாதிரியான பேச்சுகள் உருட்டி அவர் பாட்டா அவர் ஒரு பக்கம் உருட்டிட்டு இருக்கிறாரு. உலரல் நாயகன் தானே அவர். ஆமாண்ணே. இதை தொடர்ந்து நேற்று உதகமண்டலத்தில் வந்து நம்ம பார்த்துருப்போம்னே, யார் இவர் முருகன் அவர்கள், முன்னாள் தலைவர் பாஜக தலைவர் முருகன் அவர்கள், எல் முருகன் அவர்கள், அண்ணாமலை அவர்கள், இன்றைய தலைவர் நயனா நாயந்தர், 3 பேருமே சேர்ந்து நேற்று ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தாங்க. உண்மையிலேயே பார்க்கறதுக்கு இவங்க சொல்லிட்டு இருக்கிற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதில் குறிப்பாக அண்ணாமலை அவர்களோட பேச்சு வந்து ரொம்ப தெளிவான ஒரு பேச்சு. என்னன்னா, டபுள் இன்ஜின் சர்க்கார் இங்கேயும் அமைய போகுது தமிழகத்தில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். மேலே வந்து நம்முடைய மோடி அவர்களும், கீழே வந்து அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதல்வர் தலைமையில் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையும் சொல்லியிருந்தார். எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக அது டபுள் இன்ஜின் சர்க்காரோ சிங்கிள் இன்ஜினோ, இப்போ ஜெயலலிதா காலம், எம்ஜிஆர் காலத்துலலாம் மத்திய அரசோட மோதல் போக்கு அதிகம் இருந்தது. ஆனால் நல்ல அதிகாரிகளை போட்டு சரி பண்ணுற வேலையை பண்ணாங்க. எம்ஜிஆருக்கு தான் ரொம்ப கொடுமையெல்லாம் நடந்தது. 80ல் இவங்க ஒன்றா சேர்ந்து ஜெயித்த உடனே எம்ஜிஆருக்கு என்னென்ன தொல்லை கொடுக்குமோ கொடுத்தாங்க. ரேஷன் அரிசி அப்போ பெரிய விஷயம் வந்து, பெரிய அளவு வேறு வருமானம் கிடையாதுல்ல, இப்போ ரேஷன் அரிசி தான் அந்த மக்களுக்கு கொடுக்குறது. அதுக்கான மானியத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எம்ஜிஆர் போய் உக்காந்துட்டாரு உண்ணாவிரதம். அன்றைக்கி ஈவினிங்கே அறிவிச்சிட்டாங்க. அப்படிலாம் எம்ஜிஆர் போராட வேண்டியது. இந்திரா காங்கிரஸுக்கு எதிராக நின்று, ஆனாலும் இந்திராவை வந்து எந்த அளவுக்கு பேச முடியுமோ பேசி 82லலாம் கொண்டு வந்துட்டாப்புல, சரி பண்ணிட்டாப்புல. மதிய சத்துணவு திட்டத்துக்குலாம் நிதிலாம் பேசி இது பண்ணி வாங்கினாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள். பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட் நான் சொன்னேன்ல, கர்நாடகாவில் போய் பேசி காவிரி தண்ணீரை கொண்டு வந்தார்ல, அதே மாதிரி என்டி ராமாராவ் வந்து இவர் அண்ணனா குருநாதராக தான் சொல்லுவார். அவர்கிட்ட பேசி சென்னையுடைய பெரிய பிரச்சனை இப்போ குடிநீர் பஞ்சம், அதனால் தெலுங்கு கைந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணா கால்வாயிலேருந்து கொண்டு வந்து தான் பண்ணார். ஜெயலலிதா பீரியட்லேயும் அதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தப்போ, காவிரி தண்ணி பிரச்சனை வந்தப்போ உண்ணாவிரதம் தாங்க. பெரிய பிரச்சனையாகி மத்திய அமைச்சர்லாம் வந்து பேசி நாங்கள் சரி பண்ணுறோம்னு சொல்லி பண்ணாங்க. அந்த மாதிரி மோதல் போக்கு இருந்தாலும் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் சரியாக பயன்படுத்தி நிதி மற்ற விஷயங்கள்லாம் நம்மளுக்கான ஒரு இதை வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் இவர்கள் வந்து அரசியல் பண்ணுறன்ற போர்வையில் இங்கே இருக்கிற சில அதிகாரிகளுக்கு பாஜகவே பிடிக்காது, அது மத்திய அரசையும் பிடிக்காதுன்ற மாதிரி மாறி போய் எனக்கு என்னன்னு பண்ணுற வேலைலாம் கடுமையாக போச்சு. இது வந்து ரொம்ப மோசம். அதனுடைய விளைவு தமிழகம் வந்து இன்றைக்கி பல விஷயங்களில் பாதிக்குது அப்படின்றாங்க. அதனால் டபுள் இன்ஜின் சர்க்கார்ன்றது கரெக்டு தான். ஆனால் அண்ணாமலைக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன், ஒக்கி புயல்லேருந்து பல பேரிடருக்கு நமக்கு ஒழுங்கான நிதியை கொடுக்கல, அப்புறம் என்ன டபுள் இன்ஜின் சர்க்காரு? பாஜகவோட தான் அதிமுக இருந்தது, ஆனாலும் வஞ்சித்தார்கள். அதனால் அது எல்லாத்தையும் சரி பண்ணினா உண்மையிலே நல்லது தான். இப்போ பீகார் மாதிரி மற்ற இதெல்லாம் இருந்துச்சுன்னா நல்ல விஷயம்தான் சொல்லலாம். அதற்கான உறுதிமொழியும் அண்ணாமலை போன்றவர்கள் கொடுக்கணும். கண்டிப்பான. இறுதியான பாமகவோட செயற்குழு ஐயா ராமதாஸ் அவர்கள் தலைமையில் நடந்துட்டு இருக்கேன். ஏங்க அது எப்படிங்க பாமகவும்? அவர் தான் போட்டிருக்கு, நீ ஃபுல்லாக நியூஸ்லேயே தான் போயிட்டு இருக்கேன். ஒருத்தர் மாற்றி நீக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து பசுமை தாயத்திலேருந்து சௌமியா அவர்களையா, சௌமியா அன்புமணி நாளாக வச்சுருந்தார் அவர். ஆமாம், பரவாயில்லையா, நீக்கிட்டாப்புல.
அப்புறம் வந்து அன்புமணி அவர்களுக்கு வந்து புதிதாக காந்தி அவர்கள், ராமதாஸ் ஐயா அவர்களுடைய மகள் காந்தி அவர்கள், "நீ வேணா புதுசா கட்சி ஆரம்பிச்சுக்கோப்பா. இந்த கட்சிய நீ எதுவும் செய்ய முடியாது. இனிமே நானும் வீடு தேடி எல்லா இவ்வளோ பக்கம் நாளாக வரேன்." எங்கே இருந்தாங்க அவங்க? ரைட்டு. இந்த மாதிரியான விஷயங்கள அவரு பேசுறாரு. அப்புறம் அவருடைய மகன் காந்தி அவர்களுடைய மகன், இவருடைய அன்புமணி அவர்களுடைய மருமகன். இந்த மாரி வந்து ஒரு குடும்ப சண்டைய இன்னைக்கு மொத்த மீடியாவும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட நோக்கம் என்ன? நோக்கம் திமுக தான். பாமகக்குள்ள சண்டை நடக்குது விட்டுருங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நோக்கம் திமுக, அதிமுக கூட்டணி பலம் பெறக்கூடாதுன்னு அவங்க வச்ச சின்ன பொறி வெடிச்சிச்சு. ஏற்கனவே அவங்க அது ஒரு பட்டாசு குடோனு. இவங்க கொண்டு போய் சின்ன பட்டாசு வச்சாங்க. அந்த பட்டாசு ஏதோ கொஞ்சம் நல்லது நடக்குன்னு பார்த்தா, அது பெருசா வெடி பெருசா வெடின்னு வெடிச்சு அந்த இதே வெடிச்சு சிதறுது இப்போ. அப்பா, புள்ள, பர்சனலு அப்படி போகுது. இதில ராமதாஸ் ஐயாவ வந்து கூட இருக்கிறவங்க, அந்த நல்ல வயோதிகம் காரணமா அவருக்கு பையன் மேல ஒரு கோவம் இருக்கும்ல, அத நல்லா பூஸ்ட் பண்ணி விடுறாங்க. அதனால அவரு வந்து வேதனைப்பட்டு, வருத்தப்பட்டு, கோபப்பட்டு, பல வார்த்தைகள விடுறாரு, பேசுறாரு, முடிவெடுக்கிறாரு. அந்த சைடு அப்பாகிட்ட எதுவும் பேசிறக்கூடாதுன்னு இவரு கொஞ்சம் உறுதியா போறாரு. அவரும் அவர் வேலைய பார்த்து போயிட்டு கட்சி இருக்காரு. கிட்டத்தட்ட 90:10 அப்படி போயிடுச்சு. 90 அங்க இருக்கு. இதுல அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா அதுதான் இருக்குது. ஏன்னா கட்சி சின்னம் எல்லாம். இவரு இப்போ உட்காந்து தன்னுடைய இருப்ப காமிக்க நான் தான் பாமகன்றாரு. நீங்க தான் கோர்ட் எல்லாம் போயிட்டீங்களே. உரிமையியல் நீதிமன்றத்துல போய் முடிச்சுக்கோன்ட்டாங்க. அப்ப ஆமா. அவங்க தான் அதுக்கான இதுன்னு ஆயிடுச்சு. அவரு வந்து ஜி.கே. மணிய நீக்கினாரு, எல்லாம் பண்ணாரு. இவங்க இப்ப இத நீக்கிறாங்க. தேர்தல் முடிவு இதுக்கு விடை சொல்லும். அன்புமணி ராமதாஸ் இவங்க சொல்றாங்க தாவேகாக்கு வருவாருன்னு ஊட்டிட்டு இருக்கிறாங்க. அவரு தெளிவா முடிவெடுத்து என்டிஏ ஏடிஎம்கே போறாரு. நாளைக்கு என்டிஏ நின்னு ஒரு 10 சீட்டோ எவ்வளோ நிக்கிறாரோ வாங்குனாருன்னா, அதுல எவ்வளோ வென்று காட்டுனாருன்னா, அன்னைக்கு தானா தெரிஞ்சிரும் எது பாமகன்னு. எப்பவுமே சில முடிவுகள் தான் சில விஷயத்த தீர்மானிக்கும். மதிமுக ஆய் ஊய் பாதின்னாங்க திமுகல. 96 தேர்தலுக்கு அப்புறம் என்னாச்சு? என்னாச்சு? அதனால ஒண்ணும் இல்லாம போய் இன்னைக்கு உதயசூரியன்ல நிக்கலாமா? தனிச்சையில நிக்கலாமான்ற லெவல்ல வந்துட்டாரு. இதுதான் எதார்த்தம். ஐயாவும் இப்போ வந்து தேர்தல் நெருக்கத்துல நீங்க டிஎம் கூட கூட்டணியோ, இல்ல வேற ஏதாவது முடிவு எடுத்தா கூட, அதற்கு இவர் கையில பாமக இருக்கணும். அவங்க அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. அப்போ இவங்க வந்து வேற ஒரு முடிவு எடுத்தாகணும். இன்னைக்கு செயற்குழுவாதுன்னு உருட்டிக்கலாம். தேர்தல் முடிவு கூட்டணின்னு வரும்போது ஃபார்ம்ல கையெழுத்து போடுற கையெழுத்து பண்ணணும். உரிமை இருக்குல்ல, ஆமா. அது ரொம்ப அதுதான் முக்கியம். தீர்மானிக்கும். அப்போ நீங்க திமுக கூட போய் சேரணும்னா, நீங்க ஒரு கட்சிய ஆரம்பிச்சிருக்கணும். பாமக வச்சுட்டு போ முடியாது. போ ஏன்னா முடியாது. அந்த உரிமை அங்க குடுத்துட்டாங்க. இதுதான் நடைமுறை. நம்ம எப்பவுமே சட்ட நடைமுறை. இவங்க நடுவுல ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவருக்கு ஒரு மரியாதை இருக்குது. அவருக்கு ஒரு பேர் இருக்குது. அவர எதிர்த்து யாரும் பேச பேச மாட்டோம். மாட்டோம். அவருடைய அனுபவம் இதெல்லாம். இத வச்சுக்கிட்டு அவருக்கான அந்த சட்ட நடைமுறையும் பேசாம இருக்குதுன்றது வந்து சரி இருக்காது. அதனால கண்டிப்பா. கட்சி அன்புமணி ராமதாஸ்ல தான் இருக்கு. நன்றிண்ணே. உங்க நேரத்தையும்